إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவில் அறிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்க்கையை அதற்கேற்ப அமைத்து கொண்டு சுவர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு தூய்மையான நோக்கத்தோடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியிலே நாம் எல்லோரும் கலந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்று காலையிலிருந்து அல்லாஹுடைய பேரருளால் மிக பாக்கியம் பொருந்திய இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை அல்லாஹு தஆலா உங்களுக்கு தந்திருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறான மஜ்லிஸுகளை சுவன பூங்கா என்று வர்ணித்திருக்கிறார்கள். அதே போன்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவ்வாறான அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய, சுவர்க்கத்தை ஆதரவு வைக்கக்கூடிய, நரகத்திற்கு அஞ்சக்கூடிய நிகழ்ச்சிகளிலே மக்கள் கலந்து கொள்ளும் போது அவர்களை சூழ மலக்குகள் வந்து உட்கார்ந்து கொள்கிறார்கள். அல்லாஹு தஆலா அந்த மலக்குகளை சாட்சியாக வைத்து சொல்லுகிறான், இந்த மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கிற அனைவருக்கும் நான் மன்னிப்பு வழங்குகிறேன் என்று. அப்போது அங்கே வந்திருக்கிற மலக்குகள் சொல்லுகிறார்கள், யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸிலே சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் இந்த நோக்கத்தோடு வந்தவர்கள் அல்ல, உன்னை நிறைவு கூறுவதற்கோ சுவர்க்கம் நரகம் என்ற அந்த சிந்தனையோடு வந்தவர்கள் கிடையாது, வேறு தேவைக்காக வந்தவர்கள் என்று சொல்லும்போது அல்லாஹ் சொல்லுகிறான், நான் அவர்களுக்கும் மன்னிப்பு வழங்குகிறேன் என்று. அவ்வாறான ஒரு மகத்தான மஜ்லிஸாக இந்த மஜ்லிஸ் இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த சந்தர்ப்பத்திலே மஹ்ஷரில் மனிதனின் நிலை என்ற தலைப்பில் உங்கள் முன்னால் சில செய்திகளை நினைவுபடுத்தலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த தலைப்பிலே பேசுவதற்கு முன்னால் சில முக்கியமான அடிப்படைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதிலே முதலாவது அம்சம் என்னவென்றால், நாம் ஈமான் கொள்ள வேண்டிய 6 அடிப்படைகளில் பிரதானமான ஒன்றுதான் மறுமை பற்றிய நம்பிக்கையாகும். மறுமை பற்றிய நம்பிக்கை என்பது ஒரு மனிதன் மரணித்ததிலிருந்து ஆரம்பிக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் மாத ஃபகத் காமத் கியாமத்துஹு, யார் மரணிக்கிறாரோ அவருடைய மறுமை உண்டாகி விடுகிறது என்று சொன்னார்கள். இப்போ மரணத்திலிருந்து மறுமை சிந்தனை நம்மிடத்திலே வர வேண்டும். மரணத்திலிருந்து சுவர்க்கம் நரகம் என்ற அந்த நிலையை அடைகிற வரைக்கும் உள்ள அனைத்தும் மறுமை பற்றிய நம்பிக்கையோடு தொடர்பான அம்சங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. எனவே அல் ஹயாத்துல் பர்ஸஹியா என்ற கபருடைய வாழ்க்கை, அதற்கு பிறகு சூரூதப்படுதல், உலகம் அளிக்கப்படுதல், மனிதர்கள் எல்லோரும் ஒன்று சேர்க்கப்படுதல், கேள்வி கணக்கு, நன்மை தீமை நிறுக்கப்படுதல், சிராத் என்ற பாலம், சுவர்க்கம் நரகம், இவை அனைத்தும் மறுமை ஈமான் கொள்ளுதல் என்ற அந்த தலைப்புக்குள் வரக்கூடிய அம்சங்களாக இருக்கின்றன. இரண்டாவதாக, கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் ஈமான் கொள்ளக்கூடிய அத்தனை அம்சங்களும் மறைவானவை. ஆமன்து பில்லாஹ் வ மலாயிகதி வ குதுபி வ ருசுலி வல் யௌமில் ஆகிர் வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரி, இந்த 6மே மறைவான விஷயங்கள். இந்த 6ம் மறைவான விஷயங்கள் என்று சொல்லும்போது இந்த விஷயங்களில்
இஜ்திஹாத் செய்வதற்கு நமக்கு எந்த சந்தர்ப்பமுமே கிடையாது. இதிலே குர்ஆனும் ஹதீஸும் எதை சொல்லுகிறதோ அதை அப்படியே நாம் நம்ப வேண்டும். குர்ஆனும் ஹதீஸும் சொல்லக்கூடிய விஷயங்களில் எந்த விதமான சந்தேகங்களும் நமக்கு ஏற்பட்டு விடக்கூடாது. இங்கே குர்ஆனில் வரும்போது அல்ஹம்துலில்லாஹ் அதிலே மாற்று அபிப்பிராயங்கள் வருவதில்லை. ஹதீஸை பொறுத்தவரையில் ஹதீஸிலே ஆஹாதான ஹதீஸ்கள், முத்தவாத்திரான ஹதீஸ்கள் என்று இரண்டு வகையான ஹதீஸ்கள் இருக்கின்றன. முத்தவாத்திரான ஹதீஸ் என்றால் அறிவிப்பாளர் தொடர்கள் அதிகமாக இருக்கக்கூடியது. ஒவ்வொரு நிலையிலும் அறிவிப்பாளர் வரிசையில் ஒவ்வொரு நிலையிலும் அதிகமான சஹாபாக்கள் அல்லது அதிகமான ராவிகள் இருப்பதுதான் முத்தவாத்திர் என்று சொல்லப்படும். அறிவிப்பாளர் வரிசைகள் குறைவாக இருந்தால் அது ஆஹாத் என்று அழைக்கப்படும். இது உசூலுல் ஹதீஸில் உள்ள மிக முக்கியமான ஒரு விஷயமாகும். இதை எதற்காக சொல்லுகிறேன் என்றால், இப்போ சில ஹதீஸ்களை நீங்கள் எடுத்து பார்த்தால் முத்தவாத்திர் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த ஹதீஸ்கள் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படும். அது மிக உறுதியான ஹதீஸ்கள். ஆனால் ஆஹாதான ஹதீஸ் என்றால், உதாரணமாக நம் எல்லோருக்கும் பிரபலமாக தெரிந்த பரிச்சயமான ஒரு ஹதீஸ் தான் இன்னமல் அமாலு பின்னியாத் என்கிற ஹதீஸ். செயல்கள் எல்லாம் எண்ணங்களை பொறுத்தே அமையும் என்பது. இந்த ஹதீஸை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து எத்தனை பேர் இந்த ஹதீஸை செவிமடுத்து அறிவித்தார்கள் என்று கேட்டால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாத்திரம்தான் இந்த ஹதீஸை அறிவித்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு கூடுதலாகவும் குறைவாகவும் அறிவிப்பாளர்கள் இடம்பெறுகிறார்கள். எனவே இந்த ஹதீஸ் இன்னமல் அமாலு பின்னியாத் என்கிற ஹதீஸ் ஆஹாதான ஹதீஸ் என்று அழைக்கப்படும். நிறைய சஹாபாக்கள், சில உதாரணமாக தொழுகையிலே கைகளை உயர்த்த வேண்டும் என்ற ஹதீஸை பொறுத்தவரையில் சுமார் 17க்கு மேற்பட்ட சஹாபாக்கள் அந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். எனவே சஹாபி என்ற தபகாவில் 17க்கும் அதிகமான சஹாபாக்கள் வருவதனால் இது முத்தவாத்திராகும். இதை எதற்காக சொல்லுகிறேன் என்றால், உலகத்திலே ஒரு கூட்டம் அகீதாவுடைய விஷயத்தில் முத்தவாத்திரான ஹதீஸை மாத்திரம்தான் எடுக்க வேண்டும், ஆஹாதான ஹதீஸை அகீதாவுக்கு ஆதாரமாக எடுக்க முடியாது என்று பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். அந்த அடிப்படையில் மறுமையோடு சம்பந்தமாக வருகிற ஆஹாதான ஹதீஸ்களை எல்லாம் அவர்கள் மறுத்து விடுவார்கள், நம்ப மாட்டார்கள், மிக சிம்பிளாக தட்டி விடுவார்கள். இதிலே முன்னணியில் இருக்கிறவர்கள் முஅ்தஸிலாக்கள். அந்த முஅ்தஸிலாக்களுடைய கொள்கையை சரிகண்ட இன்று வரைக்கும் இருக்கிற பகுத்தறிவுவாதிகள் அகீதாவுடைய விஷயத்தில் வருகிற முத்தவாத்திரான ஹதீஸை மாத்திரம்தான் எடுக்க வேண்டும், ஆஹாதான ஹதீஸ்களை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற ஒரு பிரச்சாரத்தை செய்து வருகிறார்கள். இது நமக்கும் அவர்களுக்கும் இடையில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு வேறுபாடாகும். இன்றைக்கு நாம் ஒரு தனித்துவமான முறையில் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய நாட்டை எடுத்துக்கொண்டால் நிறைய பேர் பிரச்சாரம் செய்கிறார்கள், நிறைய இயக்கங்கள் பிரச்சாரம் செய்கின்றன. அந்த இயக்கங்கள் அமைப்புகளை எல்லாம் விட்டு நாம் பிரிந்து பிரச்சாரம் செய்வதற்கான அடிப்படை காரணங்களில் இதுவும் ஒன்றாகும். அவர்கள் முத்தவாத்திரான ஹதீஸ்களை மாத்திரம்தான் அகீதாவில் எடுப்பார்கள், ஆஹாதான ஹதீஸ்களை அவர்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள். ஆனால் நாம் என்ன சொல்லுகிறோம் என்றால், அகீதாவுடைய விஷயத்தில் ஆஹாதாக இருந்தாலும் முத்தவாத்திராக இருந்தாலும் ஹதீஸ் சஹீஹ் என்று ப்ரூவ் பண்ணப்பட்டு விட்டால், ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்று உறுதிப்படுத்தப்பட்டு விட்டால் ஹதீஸை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற கொள்கையை நாம் முன்வைத்துக் கொண்டிருக்கிறோம். எனவேதான் அவர்களிலிருந்து பிரிய வேண்டிய தேவை வருகிறது. எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, மறுமையோடு தொடர்பாக சொல்லப்படக்கூடிய முத்தவாத்திரான ஹதீஸாக இருந்தாலும் ஆஹாதான ஹதீஸாக இருந்தாலும் அதை எவ்வித வேறுபாடும் இல்லாமல் உறுதியாக நாம் நம்ப வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு அடிப்படையாகும். அந்த வகையில மஹ்ஷரோடு தொடர்பாக வரக்கூடிய சஹீஹான அனைத்து ஹதீஸ்களையும் நாமும் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். இது மறுமையை நம்புதல் என்கிற அந்த தலைப்பில் வரக்கூடியதாகும். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த இரண்டு அடிப்படைகளையும் புரிந்து கொண்ட பிறகு நம்மிடத்திலே இருக்கிற மிக உறுதியான ஒரு நம்பிக்கை தான் இந்த உலகம் அழிந்துவிடும் என்கிற நம்பிக்கை. நாம் எல்லோரும் மிக தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்கிறோம். எல்லோரும் சொல்கிறார்கள் தான் உலகம் அழியும் என்று, விஞ்ஞானிகளும் உலகம் அழியும் என்று சொல்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய அந்த சிந்தனைகள், உலகம் அழியும் என்று அவர்களுடைய கருத்துக்கள் எல்லாம் சில ஆய்வுகளையும்
சில கருதுகோள்களையும் அடிப்படையாக கொண்டது. ஆனால் நாம் இந்த உலகம் அழியும் என்று நம்புகிறோம். எந்த அடிப்படையில் நம்புகிறோம் என்றால் அல் குர்ஆனும் ஹதீஸும் சொல்லுவதனால் நம்புகிறோம். விஞ்ஞானிகள் சொன்னதற்காக அல்ல, அல்லது ஆய்வுகள் சொன்னதற்காக வேண்டி அல்ல, அல்லது நிகழ்வுகளை பார்த்து அல்ல. நாம் எந்த அடிப்படையில் நம்புகிறோம் என்றால் இந்த உலகம் அழியும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த உலகம் அழியும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த உலக அழிவுக்கான சில ஏற்பாடுகளை அல்லாஹ் தஆலா செய்து வைத்திருக்கிறார். அந்த ஏற்பாடுகளில் ஒன்றுதான் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் என்கிற ஒரு மலக்கை அல்லாஹ் தஆலா படைத்து அவரிடத்திலே சூர் என்று சொல்லக்கூடிய ஒரு எக்காலத்தை கொடுத்திருக்கிறார். அந்த சூரை இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 3 தடவைகள் ஊத வேண்டும் என்கிற பொறுப்பையும் அல்லாஹ் தஆலா அவர்களிடம் ஒப்படைத்திருக்கிறார். அதிலே 3வது தடவை சூர் ஊதப்பட்ட பிறகு மக்கள் எல்லோரும் எழுப்பப்படுவார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதற்கொண்டு இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அத்தனை மனிதர்களும் 3வது சூர் ஊதப்பட்டவுடன் எழுப்பப்படுவார்கள். இவ்வாறு எழுப்பப்படுவதைத்தான் நாம் அல் பஅஸ் அல்லது அல் ஹஷ்ர் என்று சொல்கிறோம். அதாவது ஒன்று சேர்க்கப்படுதல், எழுப்பப்படுதல் என்று சொல்கிறோம். இவ்வாறு எங்கே எழுப்பப்படுவோம் என்று கேட்டால் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், யௌம துபத்தலுல் அர்து கைருல் அர்தி, இந்த பூமி அந்த நேரத்தில் வேறு பூமியாக மாற்றப்படும். இதே பூமிதான், இந்த பூமியை அல்லாஹ் தஆலா வேறு பூமியாக மாற்றி விடுவான். இந்த வேறு பூமியாக மாற்றும் போது அந்த பூமி எப்படி இருக்கும் என்றால் ஒரு ரொட்டியை போன்று இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். வேறு சில ரிவாயத்துகளை பார்க்கும் போது வெள்ளி பாலை போன்று எந்த அழுக்குகளும் இல்லாமல் பரிசுத்தமாக அந்த பூமி மாறிவிடும். இவ்வாறான அந்த பூமியிலே அல்லாஹ் தஆலா எல்லோரையும் எழுப்புவான். அப்படி எழுப்பும் போது எல்லோரும் எந்த நிலையில் எழுப்பப்படுவார்கள் என்றால் யுஹ்ஷருன் நாசு யௌமல் கியாமத்தி ஹுஃபாத்தன் உராத்தன் குர்லன். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மக்கள் எல்லோரும் ஆடை இல்லாமல் எழுப்பப்படுவார்கள். உடம்பிலே ஆடை இருக்காது, காலிலே செருப்பு இருக்காது, ஹத்னா செய்யப்படாதவர்களாக எழுப்பப்படுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். மனிதர்கள் எழுப்பப்படக்கூடிய தோற்றம். அதே நேரத்தில் அவர்களுடைய உயரத்தை பற்றி சொல்லும் போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உயரத்திலே மக்கள் எழுப்பப்படுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஆடை இல்லாமல், காலிலே செருப்பு இல்லாமல், ஹத்னா செய்யப்படாதவர்களாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தோற்றத்தில் உயரத்தில் எல்லோரும் எழுப்பப்படுவார்கள். அந்த நேரத்தில் நிலம் ரொட்டியை போன்று அல்லது வெள்ளி பாயை போன்று இருந்து கொண்டிருக்கும். அந்த நிலத்திலே எந்த விதமான அடையாளங்களும் இருக்காது, கட்டிடங்களும் இருக்காது. அந்த நிலத்திலே எழுப்பப்படும் போது சூரியனை அல்லாஹ் தஆலா மனிதர்களுடைய தலைக்கு ஒரு மைலுக்கு அப்பால் கொண்டு வந்து நிறுத்தி விடுவான். மனிதர்களுடைய தலைக்கு ஒரு கமிக்தாரி மீல், ஹதீஸில் இப்படித்தான் வருகிறது, கமிக்தாரி மீல், ஒரு மீல் அளவு அல்லாஹ் தஆலா சூரியனை கொண்டு வருவான். அந்த ஹதீஸை அறிவிக்கிற ராவி சொல்லுகிறார், மீல் என்பது என்ன என்று எனக்கு புரியவில்லை. ஏனென்றால் அரபியிலே மீல் என்பதற்கு 2 கருத்துக்கள் இருக்கின்றன. ஒன்று ஒரு மைல் என்ற அந்த அளவு, இன்னும் ஒன்று கண்ணுக்கு சுருமா போடுகிற குச்சி, கண்ணுக்கு சுருமா போடுகின்ற அந்த குச்சி. இந்த குச்சியின் அளவு தூரை சூரியன் தலைக்கு மேல் கொண்டு வரப்படுமா அல்லது 1 மைலுக்கு அப்பால் கொண்டு வரப்படுமா என்பது எனக்கு தெரியவில்லை. இப்ப நம்ம மேக்சிமம் எடுப்போம். பெரும்பாலான அறிஞர்கள் 1 மைல் அளவு என்று சொல்கிறார்கள். 1 மைல் அளவு என்று வைத்துக் கொள்வோம். இப்ப நிலம் வெள்ளி பாலை போன்று சுடப்பட்ட ரொட்டியை போன்று இருக்க போகிறது. உடம்பிலே ஆடை இல்லை, காலிலே செருப்பில்லை, ஹத்னா செய்யப்படாதவர்களாக நிற்கிறார்கள். சூரியன் தலைக்கு 1 மைலுக்கு அப்பால் கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறது. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படி நிறுத்தப்பட்டால் மக்கள் எல்லோரும் வியர்வையிலே மூழ்கடிக்கப்படுவார்கள். அவரவருடைய அமலுக்கு ஏற்ப, இந்த உலகத்தில் செய்த அமலுக்கேற்ப வேர்வை குறையும் அல்லது கூடும். நல்ல அமல்கள் செய்திருந்தால் குறையும், மோசமான அமல்கள் செய்திருந்தால் வியர்வை கூடும். இந்த மோசமான அமல்கள் செய்திருந்தவர்களுடைய நிலை எப்படி இருக்கும் என்றால் சிலருக்கு கரண்டை வரை வியர்வை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சிலருக்கு முழங்கால் வரை வியர்வை,
சிலருக்கு இடுப்பு வரை வியர்வை, சிலருக்கு வாய்க்குழி வரை, தொண்டை குழி வரை வியர்வை இருக்கும். இப்படி வியர்வையிலே மூழ்கடிக்கப்பட்டு அங்குமிங்கும் அலைந்து கொண்டிருப்பார்கள். எப்படி அலைந்து கொண்டிருப்பார்கள் என்றால், அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீ, ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனை கண்டால் விரண்டோடுவான். ஓடுவான் என்று சொல்லவில்லை, அல்லது செல்லுவான் என்று சொல்லவில்லை. ஃபர்ர யஃபிர்ரு, ஃபர்ர என்கிற சொல் அரபியிலே சிங்கம் போன்ற ஒரு பயங்கரமான பிராணிகளை பார்க்கும் போது ஒருவன் ஓட்டம் எடுப்பதற்கு பயன்படுத்துகிற வார்த்தை. ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனை கண்டால் விரண்டோடுவான். வ உம்மிஹி வ அபி, அவனுடைய தாயை பார்ப்பான். எவ்வளவு காலத்திற்கு பிறகு, உதாரணமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த ஒருவன் அவனுடைய தாயை அங்கே பார்க்க போகிறான். எவ்வளவு காலத்திற்கு பிறகு தாயை பார்க்கிறான். தாய் என்று தெரியும், தன்னை சுமந்த தாய் என்று தெரியும், தன்னை பெற்றெடுத்த தாய் என்று தெரியும், தனக்கு பாலூட்டிய தாய் என்று தெரியும். ஆனால் தன்னுடைய தாயை கண்டால் விரண்டோடுவான். தன்னுடைய தந்தை என்று தெரியும், ஆனால் ஓடிப்போய் முஆனகா செய்யாமல், கை கொடுத்து சலாம் சொல்லாமல், சுகம் விசாரிக்காமல், அதோ என்னுடைய தந்தை இருக்கிறார் என்று வேறு பக்கமாக ஓட்டம் எடுப்பான். அவனுடைய மனைவியை கண்டால் ஓடுவான். அவன் பெற்ற பிள்ளைகள், நான் பெற்ற பிள்ளை என்பது தெரியும். அந்த பிள்ளையை கண்டால், மகனே நீண்ட இடைவெளிக்கு பிறகு நாம் சந்தித்திருக்கிறோம் வா என்று அவனை கட்டி அணைக்காமல் அவனை கண்டால் ஓட்டம் எடுப்பான். இப்படியான ஒரு பயங்கரமான நிலைதான் இந்த மஹ்ஷருடைய நிலை. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பயங்கரமான நிலையில் ஓடி ஒதுங்குவதற்கு கட்டிடங்களோ நிழல்களோ எதுவுமே கிடையாது. அங்கு மிங்கும் அலைந்து திரிய வேண்டும். இன்னும் ஒரு கை சேதம் என்ன தெரியுமா? அங்கே இரவு கிடையாது. மஹ்ஷரிலே இரவு கிடையாது, முழுக்க முழுக்க பகலாகவே இருக்கும். இப்படியான ஒரு பயங்கரமான சூழ்நிலையில் எவ்வளவு நாட்கள் நிற்க வேண்டும் தெரியுமா? இந்த உலகத்தில் வெறுமனே மேக்சிமம் வயது எத்தனை நமக்கு? 60-70. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அமாரு உம்மதி மா பைன 60 வ 70. என்னுடைய உம்மத்தின் வயது 60க்கும் 70க்கும் இடைப்பட்டது. இப்ப மேக்சிமம் வந்தா ஒரு 70 வயது வாழ போகிறோம். அதுக்கு மேல வந்தா போனஸ். உலகத்தில் இருந்தும் இல்லாத மாதிரி யாருமே 100க்கு மேல இருக்கிறதாக நம்ம சொன்னால் அது ஒரு ரெக்கார்ட். அப்ப இந்த உலகத்தில் ஒரு 60-70 வருடங்கள் கூடியது வாழக்கூடிய நாம் மஹ்ஷரில் எவ்வளவு நாள் நிற்க வேண்டும் தெரியுமா? ஒரு 100 வருடங்கள் அல்லது 200 வருடங்கள் அல்லது 1000 வருடங்களா? இல்லை. மஹ்ஷரிலே 50,000 வருடங்கள் நிற்க வேண்டும். அதான் நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னேன், நாம் மறைவான விஷயங்களை நம்புகிறவர்கள். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்னால் சந்தேகம் வரக்கூடாது. இதை உறுதியாக நம்ப வேண்டும். 50,000 வருடங்கள் இந்த நிலையிலே நிற்க வேண்டும். அல்லாஹ் தான் நம்மை பாதுகாக்க வேண்டும். அந்த 50,000 வருடங்கள் நிற்கிற அந்த நிலையில் அல்லாஹ் தன்னுடைய அர்ஷின் கீழ் 7 கூட்டத்தாருக்கு நிழல் கொடுப்பான். அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அந்த அர்ஷுடைய நிழலை பெறுவதற்கான ஒரு பயிற்சி கூடம் தான் இந்த உலகம். இந்த 60-70 வருட கால வாழ்க்கை அதற்குரியதுதான். ஆனால் நமக்கு புரியவில்லை. நாம் என்ன நினைக்கிறோம் என்றால், இந்த உலகம் நாம் அனுபவிப்பதற்காக தரப்பட்ட இடம் என்று நினைக்கிறோம். இந்த உலகத்தில் ஏதாவது கிடைக்கிற சந்தர்ப்பங்களை வைத்து வாழ்ந்துவிட்டு போவோம் என்று நினைக்கிறோம். ஹதீஸ் படிக்கிறோம். சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ ظில்லிஹி யௌம லா ظில்ல இல்லா ظில்லு. நிழலே இல்லாத அந்த மஹ்ஷரிலே அல்லாஹு தஆலா தன்னுடைய நிழலின் கீழ் 7 கூட்டத்தாருக்கு நிழல் வழங்குகிறான். கேட்டா பட்டியல் எடுக்கிறோம். இமாமுன் ஆதில். அந்த 7 கூட்டமும் யார்? ஒன்று, நீதியாக நடந்த தலைவர்கள், நீதியாக ஆட்சி செய்த நேர்மையாக நடந்த தலைவர்கள். இரண்டாவது, ஷாப்புன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய வணக்கத்தில் தன்னுடைய வாலிபத்தை கழித்த இளைஞன். மூன்றாவது, ரஜுலுன் தஅத்து இம்ரஅத்துன் ذات منصب وجمال,
அழகும் அந்தஸ்தும் உள்ள ஒரு பெண் ஒருவனை விபச்சாரத்திற்கு அழைக்கிறார். அப்படி அழைக்கும் போது இன்னி அஹாஃபுல்லாஹ், நான் அல்லாஹுக்கு பயப்படுகிறேன் என்று அந்த சந்தர்ப்பத்தை தட்டி கழித்த மனிதன். நான்காவதாக ரஜுலுன் கல்புஹு முஅல்லகும் பில் மசாஜித், உள்ளத்தோடு தொடர்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய, இந்த பள்ளியோடு தொடர்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய உள்ளத்தை சுமந்த ஒரு மனிதன், பள்ளியோடு தொடர்பை ஏற்படுத்தி இருக்கிற உள்ளத்தை சுமந்த ஒரு மனிதன். ஐந்தாவதாக ரஜுலான் தஹப்பா ஃபில்லாஹ் இஜ்தமஅ அலைஹி வ தஃபர்ரகா அலைஹி, அல்லாஹ்வுக்காக ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வுக்காக பிரிந்த மனிதர்கள், அல்லாஹ்வுக்காக ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வுக்காக பிரிந்த மனிதர்கள். ஆறாவதாக ரஜுலுன் தஸத்தக பிஸதகத்தின் ஃபஅக்ஃபாஹா ஹத்தா லா தஅலம ஷிமாலுஹு மா துன்ஃபிகு யமீனுஹு, அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்கிறான், வலது கையால் கொடுப்பது இடது கைக்கு தெரியாத அளவுக்கு ரகசியமாக தர்மம் செய்தவன். ஏழாவதாக ரஜுலுன் ذكرல்லாஹ ஹாலியன் ஃபஃபாதத் ஐனாஹு, தனிமையிலிருந்து அல்லாஹ்வை நினைக்கிறான், அல்லாஹ்வை திக்ர் செய்கிறான், அந்த நேரத்தில் அவனுடைய கண்கள் இரண்டும் நிறைந்து வடிகின்றது, கண்ணீரால் நிறைந்து வடிகின்றது. அப்படியான மனிதன் தெரியும் எல்லோருக்கும், இது ஒரு புதிய செய்தி கிடையாது, எல்லோரும் படித்து வைத்திருக்கிறோம், இந்த 7 கூட்டமும் அவர்கள்தான் என்று படித்து வைத்திருக்கிறோம். ஆனால் நமக்கிட்ட அது பற்றி ஒரு சீரியஸ்னஸ் கிடையாது. நான் ஒரு இளைஞனாக இருக்கும் போது அல்லாஹ்வுடைய வணக்கத்தில் என்னுடைய வாலிபத்தை கழிக்க வேண்டும், ஜாஹிலியத்திலிருந்து என்னை நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அல்லது நான் என்னுடைய உள்ளம் பள்ளியோடு தொடர்பாக இருக்க வேண்டும், மௌத்தாகும் வரைக்கும் நான் 5 கால தொழுகையை ஜமாத்தோடு தொழ வேண்டும், நான் தர்மம் செய்யும் போது இஹ்லாஸை பேண வேண்டும், பாவம் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் வந்தால் பாவம் செய்யாமல் நான் இருக்க வேண்டும். இப்படி ஒவ்வொன்றாக நினைத்து அதற்கேற்ப வாழக்கூடிய மனிதர்கள் எத்தனை பேர் என்று கேட்டால் நிறைய பேருடைய நிலைமை கவலைக்கிடமாகத்தான் இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஒரு அதிசயமான உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன உலகம் என்றால் அது நம் ஒவ்வொருவருக்கும் தெரியும். நம் ஒவ்வொருவருக்கும் 2 முகங்கள் இருக்கின்றன. நம்ம பார்க்கும்போது பப்ளிக்கில் ஒரு முகம், தனிமைப்பட்டு விட்டால் இன்னும் ஒரு முகம், பயான் பண்ணும் போது ஒரு முகம், பர்சனல் லைஃப் என்று வந்து விட்டால் இன்னும் ஒரு முகம், தாவா களம் என்றால் ஒரு முகம், குடும்ப வாழ்க்கை என்றால் வேறொரு முகம், தீன் என்றால் ஒரு முகம், வியாபாரம் என்றால் வேறொரு முகம். இப்படி ஒவ்வொன்றாக நீங்கள் பார்த்தால் 2 முகங்களோடு 2 நிலைகளோடு நாம் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குர்ஆனும் ஹதீஸும் சொல்லக்கூடிய உண்மை முஸ்லிமாக நான் வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்கிற அந்த சிந்தனை மிக அரிதாகவே நம்முடைய வாழ்க்கையை ஆட்சி செய்வதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, மஹ்ஷரிலே சூரியன் நம்முடைய தலைக்கு 1 மைலுக்கு அப்பால் வரப்போகிறது என்கிற விஷயம் உண்மை என்பதை நம்முடைய உள்ளங்கள் ஏற்றுக்கொண்டிருந்தால், 50,000 வருடங்கள் அந்த மஹ்ஷரிலே நான் நிர்வாணமாக நிற்க வேண்டும் என்பதை நாம் ஈமான் கொண்டிருந்தால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை நாம் பார்த்திருக்கலாம். அல்லாஹ்வுடைய கடமைகள் தவறி போனால் துடித்து போவோம். அல்லாஹ் விலக்கியவைகளை செய்தால் நம்மால் தூங்க முடியாது. ஆனால் அப்படி ஒரு நிலை நமக்கு ஏற்படுகிறதா? எத்தனை பேர் தொழுகையை உரிய நேரத்தில் பேணி தொழுகிறோம்? ஜமாத் தொழுகையை மிஸ் பண்ணுவோம், கேட்டால் பித்அத் செய்கிற இமாம் என்று சொல்லுவோம். அது பக்கத்து பள்ளி போறலையா நீங்க கேட்டால் பள்ளியில் தொழுவிக்கிற இமாம் வந்து பித்அத் செய்கிற இமாம், அதனால வீட்டில் தொழுறது. உண்மையிலேயே வீட்டில் எத்தனை மணிக்கு தொழுகிறீர்கள்? பயணத்தில் இருக்கும் போது இந்த தொழுகை சரியாக பேணப்படுகிறதா? நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது இந்த தொழுகை சரியாக பேணப்படுகிறதா? பிஸியாக இருக்கும் போது இந்த தொழுகை சரியாக பேணப்படுகிறதா? நம்முடைய வீட்டிலே ஒரு திருமண நிகழ்வு நடைபெறும் போது இந்த தொழுகையை உரிய நேரத்தில் தொழுது விட வேண்டும் என்று துடித்து துடித்து அதற்கு ஏற்ப அந்த திருமண ஃபங்க்ஷனை ஏற்பாடு செய்கிறோமா என்று கேட்டால் பெரும்பாலும் இருக்காது. ஃப்ரீயா இருந்தால் தொழுவோம், ஊரில் இருந்தால் தொழுவோம், பிஸியானா கிடைச்சா தொழுவோம். ஒரு முஸ்லிம் எதுவரை தொழ வேண்டும் தெரியுமா? அவன் அன்கான்சியஸாக மாறும் வரைக்கும் தொழ வேண்டும். அதாவது அவனுடைய
புத்தி பேதலிக்கிற வரை அவன் தொழ வேண்டும். அப்படி என்றால் ஒரு மனிதன் ஐசியூவிலே அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் நினைவு சரியாக இருந்தால் தொழ வேண்டும். உண்மையிலே இப்படி தொழுகையை நிறைவேற்றுகிறோமா? ஜக்காத்தை சரியான முறையிலே நாம் கணக்கு பார்த்து கொடுக்க வேண்டும். அல்லாஹ் ஒரு சோதனைக்காகத்தான் பொருளாதாரத்தை தருகிறான். சிலர் நினைக்கிறார்கள் பொருளாதாரம் இல்லாமல் போவதுதான் சோதனை என்று நினைக்கிறார்கள். ஆனால் ரெண்டும் சோதனை. சூரத்துல் ஃபஜ்ரை நீங்கள் ஓதி பார்த்தால் வஅம்மா இதா மப்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வனஅமஹு, ஒரு மனிதனை அல்லாஹ் சோதித்து அவனுக்கு நிறைய கொடுத்து கண்ணியப்படுத்தினான். இன்னும் ஒரு பக்கம் அவனுடைய ரிஸ்கை அல்லாஹ் மட்டுப்படுத்தினான், சோதித்து மட்டுப்படுத்தினான். அப்ப நிறைய ரிஸ்கை கொடுப்பதும் சோதனை, ரிஸ்கை கொடுக்காமல் இறுக்கி வைப்பதும் சோதனை. இந்த சோதனை மஹ்ஷரிலே நாம் நிழல் பெறுவதற்குரிய ஒரு சோதனை, அல்லாஹ்வுடைய அர்ஷின் கீழ் நிழலை பெறுவதற்கான ஒரு சோதனை. ஆனால் இந்த மனிதன் தன்னிடத்திலே பொருளாதாரம் வந்துவிட்டால், எனக்கு நிறைய பொருளாதாரம் வந்திருக்கிறது, என்னுடைய திறமை, நான் கஷ்டப்படுகிறேன், நான் பாடுபடுகிறேன், எனவே நான் எப்படி ஜக்காத்து கொடுப்பது என்று யோசிக்கிறான். இன்னும் ஒரு சில மனிதர்களிடத்தில் என்ன நினைப்பிருக்கின்றால், ஜக்காத்து யார் கொடுக்க வேண்டும் என்றால் பணக்காரர்கள் தான் கொடுக்க வேண்டும். நிறைய மக்கள் இப்படி நினைத்தே ஜக்காத்து கொடுக்காமல் இருக்கிறார்கள். ஜக்காத் யார் கொடுக்க வேண்டும்? செல்வந்தர்கள் தான் ஜக்காத்து கொடுக்க வேண்டும். யார் செல்வந்தர்? ஒவ்வொரு ஊர்லையும் போய் பார்த்தீங்கன்னா செல்வந்தர்கள் இருப்பார்கள், பேர் பெற்ற செல்வந்தர்கள் இருப்பார்கள். ஆனால் உண்மையில் அந்த செல்வந்தர்கள் ஜக்காத் பெறுகிற நிலையில் கூட இருக்கலாம். கடன்காரன் ஜக்காத்து பெற தகுதியானவர். ஆனால் ஜக்காத்து யாருக்கு கடமை? யாரிடத்தில் நிசாப் என்கிற அளவு இருக்கிறதோ அவருக்கு கடமை. நிசாப் என்கிற அளவு என்றால் என்ன? ஒருவரிடத்தில் 85 கிராம் தங்கமோ தங்கத்திற்கு நிகரான பணமோ அல்லது தங்கமும் பணமும் சேர்ந்தோ இருந்தால் அவர் ஜக்காத்துடைய நிசாபை அடைகிறார். உதாரணமாக ஒருவரிடத்தில் ஒரு 35 கிராம் தங்கம் இருக்கிறது, 50 கிராம் தங்கத்துக்கு நிகரான பணம் இருக்கிறது, இவருக்கு ஜக்காத் கடமை. என்ன நினைக்கிறாங்கன்னா 85 கிராம் தங்கம் தான் இருக்க வேண்டும், அதோட காசை சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, இப்படி நினைக்கிறார்கள். அப்படி கிடையாது. அப்படி பார்த்தால் நிறைய பேருக்கு ஜக்காத் கடமை. அதே போன்று ஒருவருக்கு ஒரு சின்ன ஒரு காணி கிடக்கிறது, ஒரு 10 லட்சம் ரூபாவுக்கு வாங்கி வைத்திருக்கிறார். ஆனால் அவருடைய ஐடியா என்னன்னு கேட்டால், அவர் சின்ன ஒரு பேமெண்ட் பிசினஸ் பண்ணக்கூடியவராக இருப்பார், அல்லது ஒரு கூலி தொழில் செய்யக்கூடியவராக இருப்பார். அவரிடத்தில் ஒரு 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான காணி இருக்கிறது. அவர் என்ன பர்பஸ்ல வைத்திருக்கிறார் என்றால், நல்ல விலைக்கு வந்தா விற்கலாம் என்ற பிசினஸ் நோக்கத்தில் அதை வச்சிருக்கிறார். ஆனால் அவர் என்ன நினைக்கிறார் தெரியுமா? ஜக்காத்து கொடுக்க வேண்டியவர்கள் பணக்காரர்கள் தான், எனக்கு ஜக்காத்து கடமை இல்லை. ஏனென்றால் நான் ஏழை, நான் ஒரு நாளைக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய் தான் தேடுறேன், எனக்கு பெரிய வீடு கிடையாது, என்னிடத்தில் பெரிய வாகனம் கிடையாது, நான் புஷ் சைக்கிள்ல அல்லது மோட்டார் பைக்கில் மாத்திரம் தான் ஓடித்திருக்கிறேன். இவர் ஜக்காத்து கடமையானவர். நான் இங்கே எதை சொல்ல வருகிறேன் என்று கேட்டால், ஜக்காத்தை நாம் சரியான முறையில் கணக்கு பார்த்து கொடுக்கிறோமா என்றால், அதிலே பணக்காரர்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்டவர்களும் ஜக்காத்து கொடுப்பதற்கு தகுதியாக இருக்கிற பலரும் இந்த ஜக்காத்தை பற்றி பெரிதாக அலட்டிக் கொள்வதே இல்லை. இதே போன்று இஸ்லாத்தின் கடமைகளை நீங்கள் எடுத்து பார்த்தால், இஸ்லாத்தின் கடமைகளை மிக சிம்பிளாக உதறித்தள்ளக்கூடிய நிலையை நம்முடைய சமுதாயத்திலே பார்க்கிறோம். ஜமாஅத்து தொழுகை, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஜமாஅத்து தொழுகை என்பது இஸ்லாம் வலியுறுத்திய ஒரு கடமை. சஹாபாக்கள் சொல்கிறார்கள், எங்களுடைய காலத்தில் ஜமாஅத்து தொழுகையை யார் மிஸ் பண்ணுவான் தெரியுமா? தெளிவாக அறியப்பட்ட அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூல் போன்ற முனாஃபிக்குகள் மாத்திரம்தான் ஜமாஅத்து தொழுகையை மிஸ் பண்ணுவார்கள், மற்ற எல்லோரும் ஜமாஅத்திற்கு வருவார்கள். அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற நபி தோழர் 2 கண்களும் தெரியாதவர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், எனக்கு 2 கண்களும் தெரியாது, என்னை பள்ளிக்கு அழைத்து செல்வதற்கான சரியான வழிகாட்டியும் கிடையாது, வீட்டிலே தொழுவதற்கு அனுமதி இருக்கிறதா என்று கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், பள்ளியிலே சொல்லுகிற அதான் உனக்கு கேட்கிறதா என்றார்கள். ஆம் என்று சொன்னதும், நீ பள்ளிக்கு வந்துதான் ஆக வேண்டும் என்றார்கள். சஹாபாக்களை பார்த்து சொல்லுகிறார்கள், வீடுகளில் சிறுவர்களும் பெண்களும் இல்லை என்றிருந்தால், வீடுகளில்
சிறுவர்களும் பெண்களும் இல்லை என்றிருந்தால் இங்கே ஒருவரை தொழுகைக்கு பொறுப்பாக ஆக்கிவிட்டு நான் ஒவ்வொரு வீடாக போய் எந்த வீட்டில் ஜமாஅத்துக்கு வராமல் ஆண்கள் இருக்கிறார்களோ அவர்களை அந்த வீட்டோடு வைத்து எரித்து விட நான் ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார்கள். இந்த அளவுக்கு முக்கியமான ஒரு கடமை ஜமாஅத்து தொழுகை. ஆனால் இன்றைக்கு ஜமாஅத்து தொழுகை என்பது குறிப்பாக இந்த குர்ஆன் சுன்னா பேசுகிறவர்களை பொறுத்தவரையில் இமாம் பிதஅத் செய்கிறவர் என்கிற காரணத்தை காட்டி காட்டி அவர்கள் இந்த ஜமாஅத்து தொழுகையை மிஸ் பண்ணக்கூடியவர்களாக மாறிக்கொண்டு வருகிற நிலையை பார்க்கிறோம். ஒரு கூட்டம் அறவே தொழாமல் இருக்கிறது, பெரிய ஒரு கூட்டம். மார்க்கத்தின் பெயரால் மார்க்கத்திற்காக நான் தியாகம் செய்கிறேன், மார்க்கத்திற்காக கஷ்டப்படுகிறேன், குர்ஆன் சுன்னாவை நான் நிலைநாட்டப் போகிறேன் என்று சொல்கிற நிறைய பேர் இன்று ஜமாஅத்து தொழுகையிலே பொடுபோக்காக இருப்பதை பார்க்கிறோம். ஜமாஅத்தை மிஸ் பண்ணிட்டோம் என்று எந்த ஒரு கவலையும் கிடையாது. சலாத்துல் ஜமாஅத்தி அஃதலு மின் ஸலாத்தில் ஃபர்தி பி 27 தரஜா. ஜமாஅத்தாக தொழுவது தனித்து தொழுவதை விட 27 மடங்கு நன்மை கூடியது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சுன்னா பேசுகிறோம், தொழுகையிலே ஒரு சில சுன்னாவுக்காக உயிரை கொடுப்போம், கோர்ட்டுக்கு ஏறுவோம், போலீசுக்கு செல்வோம், ஊரிலிருந்து விரட்டப்படுவோம், எல்லாவற்றுக்கும் நாங்கள் தயார். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிற இந்த சுன்னாக்கள் நம்முடைய கண்ணுக்கு தெரிவதில்லை. இதெல்லாம் சிம்பிளா விட்டுட்டு போறோம். அதே போல எவ்வளவு பாவங்களை செஞ்சு கொண்டிருக்கிறோம். சின்ன பாவங்கள் அல்ல, சின்ன பாவம் என்றால் நம்ம செய்கிற இபாதத்துகள் நல்லறங்கள் அதை அழித்துவிடும். பெரும் பெரும் பாவங்கள் நிறைய செய்கிறோம். வட்டியோடு தொடர்பாக இருக்கிறோம், பொருளாதாரத்திலே தூய்மை இல்லாமல் இருக்கிறோம், பெற்றோரை கொடுமைப்படுத்துகிறோம், பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் இருக்கிறோம், அண்டை வீட்டார்களுக்கு தொல்லை கொடுத்துக் கொண்டிருக்கிறோம், புறம் பேசுகிறோம், தாராளமாக பேசுகிறோம். சின்ன பாவம் இல்லை புறம் பேசுறது. நமக்கு சின்ன ஒரு பித்அத் செய்தால் அந்த இமாம் பிரச்சனை, சுபகுல குனூத் ஓதினார் என்றால் அந்த இமாம் பிரச்சனை, ஃபர்லான தொழுகைக்கு பிறகு கூட்டாக துஆ ஓதினார் என்றால் அந்த இமாம் பிரச்சனை. ஆனால் நாம் பேசுகிற புறத்தை எடுத்து பார்த்தால் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அதை பற்றி நமக்கு எந்த கவலையும் இல்லை. அடுத்தவர்களுடைய மானங்களை பங்கப்படுத்துகிறோம், அடுத்தவர்களை இழிவுபடுத்துகிறோம், அடுத்தவர்களுடைய குறைகளை தேடி திரிகிறோம். இப்படியெல்லாம் சிம்பிளாக செய்கிறவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறோம். இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய இஷ்யூவா இருக்காது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் போன நேரத்தில் ஒரு பயங்கரமான காட்சியை பார்க்கிறார்கள். நரகத்திலே சிலருக்கு செம்பாலான பெரிய நகங்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். அந்த நகங்களினால் அவர்கள் தங்களுடைய முகங்களையும் மார்புகளையும் கீறி கிழிக்கிறார்கள். ஒரு பயங்கரமான காட்சி. அவர்களே பைத்தியக்காரர்கள் போன்று அந்த நகங்களால் தங்களுடைய முகத்தை இப்படி கீறுறாங்க, மார்புகளை கீறி கிழிக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட கேட்கிறாங்க, ஜிப்ரீலே என்ன காட்சி இது, என்ன கோலம் இது, எதற்காக இப்படி நடக்கிறது என்று கேட்கும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இவர்கள்தான் உன்னுடைய உம்மத்தில் அடுத்தவர்களுடைய மானங்களை களங்கப்படுத்தி திரிந்தவர்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். சின்ன விஷயம் இல்லை, ஆனால் நமக்கு இதெல்லாம் பெரிய ஒரு இஷ்யூவும் இல்லை. இன்றைக்கு பார்க்குறோமே, ஒருவரை பற்றி சிம்பிளாக புறம் பேசிட்டு போவோம், ஒருவர் மீது சும்மா அவதூறை சொல்லிட்டு போவோம், எந்த எவிடன்ஸும் இல்லை. யாரும் சொன்னாங்க, ஃபேஸ்புக்கில் வந்துச்சு, வாட்ஸ்அப்பில் வந்துச்சு, உடனே அவதூறை சொல்லிட்டு போவோம். கள்ளன், அப்படி பண்ணுறான், இவன் இப்படி பண்ணுறான், எல்லாத்தையும் சொல்லிட்டு போவோம். இதை செய்தோம் என்கிற ஒரு பயம் கூட, ஒரு உறுத்தல் கூட நம்மிடத்திலே வருவதில்லை. இது போன்று நிறைய பாவங்களை அன்றாடம் செய்து கொண்டிருக்கிறோம். அது பாவம் என்கிற உணர்வு நம்முடைய உள்ளங்களை உறுத்துவதில்லை. எதுக்காக சொல்றேன் என்று கேட்டால், உண்மையிலே மஹ்ஷரில் இப்படி ஒரு நிலை இருக்கிறது என்பதை உறுதியாக நம்பினால் 50,000 வருடங்கள் நான் மஹ்ஷரிலே நிர்வாணமாக வெறுங்காலோடு சூரியன் என்னுடைய தலைக்கு உரிமையிலுக்கு அப்பால் கொண்டு வந்து நிறுத்தப்படும் போது நான் நிற்க வேண்டும் என்பதை ஒரு மனிதன் உறுதியாக நம்புவானாக இருந்தால் நிச்சயமாக மாறுவான். இன்றைக்கு உலகத்தில் பார்க்கிறோம், சின்ன சின்ன பனிஷ்மெண்ட்டுக்கெல்லாம் பயப்படுறோம். சின்ன சின்ன பனிஷ்மெண்ட். சில நேரங்களில் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகள் ஏர்லியா போகிறாங்க. என்னென்று கேட்டால், பிரின்சிபல் கேட்டை மூடிடுவார். வெளியில கொஞ்ச நேரம் நிற்கிறது அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு.
வாகனங்கள் ஓட்டும் போது ஹெல்மெட், டிரைவிங் லைசன்ஸ், இன்சூரன்ஸ் இதெல்லாம் பக்காவாக கொண்டு போகிறோம். என்னது? டிராஃபிக் போலீஸ் கிட்ட மாட்டக்கூடாது, இதனால் போய் போலீஸ் ஸ்டேஷனில் நிற்கக்கூடாது, கோர்ட்டில் இதனால் போய் நிற்கக்கூடாது. இந்த சின்ன சின்ன பனிஷ்மெண்ட்டுக்கெல்லாம் பயப்பட்டு கோஷியஸாக இருக்கிறோம், முன்னெச்சரிக்கையோடு நடந்து கொள்கிறோம். ஆனால் 50,000 வருடங்கள் நிற்கப் போகிறோம் என்பதை மனதிலே எடுத்து கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மில் எத்தனை பேர் செயற்படுகிறோம்? ஒரு தடவை லைஃப்ல, ஒரு தடவை தனிமையிலே உட்கார்ந்து நான் 50,000 வருடங்கள் உடம்பிலே ஆடை இல்லாமல், காலிலே செருப்பில்லாமல், சூரியன் என்னுடைய தலைக்கு ஒரு மைலுக்கு அப்பால் கொண்டு வந்து நிறுத்தப்படுகிற நிலையில் நான் நின்றால் யோசிச்சு பார்த்திருக்கிறோமா? இல்ல. ஆனா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய அந்த உம்மத், அந்த சஹாபிய சமூகம் அதை யோசிச்சாங்க, அதை சிந்தித்து பார்த்தார்கள். அவர்களால் தூங்க முடியல. உதாரணமாக அடிக்கடி சொல்லப்படுகிற ஒரு உதாரணம், இருந்தாலும் திரும்ப திரும்ப நினைவுபடுத்தப்பட வேண்டிய உதாரணம், அதுதான் காமிதியா என்கிற அந்த கோத்திரத்தைச் சேர்ந்த பெண்மணியுடைய உதாரணம். மனிதர் பலவீனமாக படைக்கப்பட்டவர். மனிதர் என்ற அந்த பலவீனத்தின் அடிப்படையில் ஜினா செய்து விடுகிறார்கள். அக்ரமக்குமுல்லாஹ். ஜினா செய்த அந்த பெண்மணி உடனே ரியலைஸ் பண்ணுகிறார்கள், நான் ஜினா செய்து விட்டேன், மஹ்ஷரிலே போய் அல்லாஹுக்கு முன்னால் நான் நிற்க வேண்டும். உடனடியாக அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஓடோடி வருகிறார்கள். அந்த அந்த விஷயத்தை ரியலைஸ் பண்ணினா தூங்க முடியாது, இருக்க முடியாது. உடனே ஓடி வராங்க. ஓடி வந்த எப்படின்னா ஒரு பைத்தியார கோலத்தில் ஓடி வராங்க. தஹீர்னி யா ரசூலல்லாஹ், மஸ்ஜிதுக்குள்ள நிறைய பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. சஹாபாக்களோடு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். வந்து புலம்புகிறார், தஹீர்னி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரை என்னை பரிசுத்தப்படுத்துங்கள், என்னை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று புலம்புகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் கேள்வி கேட்க ஆரம்பித்தவுடன் அந்த பெண்மணியை கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், மாயிஸ் இப்னு மாலிக்கை திருப்பி அனுப்ப பார்த்தது போன்று என்னையும் திருப்பி அனுப்ப பார்க்கிறீர்களா? அல்லாஹ்வுடைய தூதரே, உண்மையாக தப்பு செய்து விட்டேன், உண்மையாக நான் என்னுடைய மனச்சாட்சிப்படி தப்பு செய்து விட்டேன் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு முன்னால் போய் நிற்க வேண்டும், எனவே என்னை பரிசுத்தப்படுத்துங்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே சொன்னார்கள், நீ உன்னுடைய வயிற்றில் குழந்தை இருப்பதாக சொல்லுகிறாய், அந்த குழந்தையோடு உனக்கு தண்டனை தர முடியாது, குழந்தையை பெற்றெடுத்து விட்டு வா என்றார்கள். யாரையும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பாக போடவில்லை. அந்த பெண்ணிடத்தில் எக்ரிமெண்ட் எழுதி எடுக்கவும் இல்லை. போய் குழந்தையை பெற்றெடுத்து விட்டு வா என்றார்கள். அந்த பொம்பளை எங்கேயாவது ஓட நினைத்திருந்தால் ஓடி இருக்கலாம், தேடி இருக்க மாட்டார்கள். ஆனால் அந்த பெண்ணால் தூங்க முடியவில்லை. காலம் செல்வது கஷ்டமாக இருந்தது. கடைசியிலே ஒரு வார குழந்தை பெற்று விடுகிறார். புள்ள கிடைச்ச கையோடு, நிஃபாஸோடு, பிரசவ ருதுவோடு அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து நிற்கிறார். யா ரசூலல்லாஹ், குழந்தை பெற்று விட்டேன், என்னை பரிசுத்தப்படுத்துங்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் திரும்ப கேட்கிறார்கள், உன்னுடைய குழந்தைக்கு பால் ஊட்டுவது யார்? 2 வருடங்கள் நீ பால் ஊட்ட வேண்டும் என்று அல்லாஹ் உனக்கு கட்டளையிட்டிருக்கிறார், எனவே குழந்தைக்கு பால் கொடுத்து விட்டு வா என்று. 2 வருடங்கள் போய் பால் கொடுக்கிறாங்க. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகள், மனம் மாறல. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு சஹாபியையும் அந்த பெண்ணுக்கு பொறுப்பாக போடவில்லை. இடையில மனம் மாறி தன்னுடைய ஐடியாவை மாற்றிட்டு வேறு இடத்துக்கு போயிருக்கலாம். ஆனால் 2 வருடங்கள் பால் கொடுத்து பால் குடி மறந்ததும் குழந்தையின் கையிலே ஒரு ரொட்டி துண்டை கொடுத்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே குழந்தையை தூக்கி கொண்டு வந்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய குழந்தை பால் குடி மறந்து விட்டது, என்னை பரிசுத்தப்படுத்துங்கள். அவர்கள் வந்த வார்த்தை இதுதான், தஹீர்னி தஹீர்னி, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குழந்தையை வாங்கி வச்சுட்டு அந்த பெண்ணை ஒரு குழியை தோண்டி அந்த குழியிலே நாட்டி கல்லால் எறியுங்கள் என்றார்கள். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபடி செய்கிறார்கள். அப்போ ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். அவர்களுக்கு இந்த நிகழ்வின் பின்னணி தெரியாது.
அவர்கள் வரும்போது விபச்சார குற்றச்சாட்டின் பேரில் ஒரு பெண்மணிக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. வந்த காலித் பின் வலீத் எல்லோரோடும் சேர்ந்து ஒரு கல்லை எடுத்து அந்த பெண்ணை ஏசிக்கொண்டு அந்த கல்லால் ஓங்கி எறிகிறார். அந்த கல் அந்த பெண்மணியின் தலையில் பட்டு இரத்தம் காலித் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆடையில் தெறிக்கிறது. இதை பார்த்து கொண்டிருந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேகமாக வந்து காலிதுடைய கையை பிடித்து சொன்னார்கள், மஹ்லன் யா காலித், காலிதே நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். இன்னஹா தாபத் தௌபத்தன் லவ் குஸ்ஸிமத் அலா 70 மின் அஹ்லில் மதீனத்தி லவஸிஅத்துஹும். இந்த பெண்மணி செய்திருக்கிற தௌபாவை மதீனாவிலே உள்ள 70 பேருக்கு பங்கு வைத்து கொடுத்தாலும் மிஞ்சிவிடும் என்று சொன்னார்கள். அல்லாஹ் அக்பர். எதை பார்க்கிறோம் என்றால் 50,000 வருடங்கள் சூரிய உஷ்ணத்திலே நிர்வாணமாக நிற்க வேண்டும் என்ற செய்தியை ஒரு ஜஸ்ட் லைக் தட் ஒரு செய்தியாக அவர்கள் எடுக்கவில்லை, அதை ஈமானாக எடுத்தார்கள். அந்த ஈமான் அவர்களை இயக்கியது. இன்றைக்கு என்ன பிரச்சனை என்றால் நம்ம எல்லாவற்றையும் நம்புகிறோம், நம்ப வேண்டிய விஷயங்களில் நமக்கு சந்தேகம் இருக்கிறது. உறுதியாக நம்ப வேண்டிய விஷயங்களில் சந்தேகம் இருப்பதனால் தான் இத்தனை குழப்பங்களை நம்முடைய மக்கள் மத்தியிலே பார்க்க முடிகிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இப்படி 50,000 வருடங்கள் அந்த சூரிய உஷ்ணத்திலே நின்று கொண்டு அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்கிற மக்கள் முடிவு தெரியாமல் அலைந்து கொண்டிருப்பார்கள். கடைசியில் எல்லோருமாக சேர்ந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் போவார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே போய், ஆதமே, உங்களை அல்லாஹ் அவனுடைய கைகளால் படைத்தான், நீங்கள் எங்களுடைய தந்தை, அல்லாஹோடு போய் பேசுங்கள், ஏதாவது ஒரு முடிவு கிடைக்கட்டும். இப்படியே நாங்கள் அங்கும் இங்கும் அலைந்து திரிந்தால் என்ன முடிவு என்று சொல்லும் போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அதற்குரியவன் நான் அல்ல, நூஹிடம் போய் பாருங்கள் என்று சொல்லுவார்கள். மக்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் ஓடுவார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் போய், நீங்கள் அவ்வலுர் ருசுல், நீங்கள் தான் ரசூல்மார்களில் முதலாவது ஆள், அல்லாஹ்விடத்தில் போய் பேசுங்கள் என்று சொல்லும் போது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள், நானும் அதற்குரியவன் அல்ல, நீங்கள் இப்ராஹிமிடம் போய் பாருங்கள். மக்கள் எல்லோரும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் ஓடுவார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நானும் அதற்குரியவன் அல்ல, மூசாவிடம் போய் பாருங்கள் என்று மக்களை அங்கே அனுப்புவார்கள். மக்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் ஓடி வரும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சொல்லுவார்கள், நானும் அதற்குரியவன் அல்ல, ஈசாவிடம் போய் பாருங்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வந்து சொல்லும் போது அவர்களும் சொல்லுவார்கள், நானும் அதற்குரியவன் அல்ல, முஹம்மதிடம் போய் பாருங்கள். மக்கள் எல்லோரும் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி ஓடி வரும்போது எல்லா மக்களும், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், எல்லா நபிமார்களுடைய சமூகங்களும் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி ஓடி வரும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அனலஹா அனலஹா, நான் தான் அதற்குரியவன், நான் தான் அதற்குரியவன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹோடு பேச மாட்டார்கள். ஏனென்றால் பேச முடியாது. இப்படி மக்கள் நபிமார்களிடத்திலே போய் வந்து கொண்டிருக்கும் போதுதான் அல்லாஹு தஆலா அங்கே விசாரணை நடத்துவதற்காகவும் தீர்ப்பு சொல்வதற்காகவும் வருவான். வஜாஅ ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா, உன்னுடைய ரப்பு வருவான், மலக்குகள் அணி அணியாக நிற்பார்கள். வயஹ்மிலு அர்ஷ ரப்பிக ஃபௌகஹும் யௌமஇதின் ஸமானியா, அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய அர்ஷை 8 மலக்குகள் சுமந்து கொண்டு வருவார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய அர்ஷை 8 மலக்குகள் சுமந்து கொண்டு வருவார்கள். அந்த 8 மலக்குகளும் சுமந்து வருகிற அர்ஷ், அதற்கு அதைவிட சிறியதாக குர்சி என்பது இருக்கும். அந்த அர்ஷை விட சிறியதாக குர்சி இருக்கும். அர்ஷை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது குர்சியை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது வசிஅ குர்சியுஹு ஸமாவாதி வல் அர்த். அல்லாஹு அக்பர். வசிஅ குர்சியுஹு ஸமாவாதி வல் அர்த். அல்லாஹ்வுடைய குர்சி வானங்களையும் பூமியையும் விட விசாலமானது. அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு முன்னால் குர்சியை போட்டால், ஒரு பெரிய திறந்த வெளியிலே ஒரு இரும்பு வளையலை போட்டால் எப்படி தெரியுமோ, இப்போ நம்ம இப்போ சொல்றதாக இருந்தால்
இப்போ நல்ல ஹைட்டாக பறக்கிற ஒரு ஃப்ளைட்டை ஆகாயத்தில் பார்த்தா சின்னோண்டா தெரியுமே, அதே போன்றுதான் அரிசிக்கு முன்னால் குருசி இருக்கும். அப்போ அரிசி எப்படி இருக்கும்? அந்த அரிசியை சுமக்கிற 8 மலக்குகளில் ஒருவரை பற்றி பேசுவதற்கு அல்லாஹ் எனக்கு அனுமதி கொடுத்தான் என்று சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மா பைன ஆதிகிஹி வ ஷஹ்மதி உத்னிஹி மஸீரத்து 700 சனா. அவருடைய தோள் புஜத்திற்கும் காது சோனைக்கும் இடைப்பட்ட தூரம் 700 வருடங்கள் நடந்து செல்லக்கூடிய அளவு தூரம். அல்லாஹு அக்பர். அல்லாஹுடைய அர்ஷ், அல்லாஹுடைய குர்சி, இந்த மலக்குகள் எல்லாவற்றையும் நம்ம சரியா நம்பினோமாக இருந்தால் அல்லாஹு அக்பர் என்று சொல்லும் போது உள்ளத்துல பயம் வரும். அல்லாஹ் சொல்றானே, இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும். உண்மையான மூமின்களிடம் அல்லாஹ்வை நினைவுபடுத்தினால் அவர்களுடைய உள்ளம் நடுங்கும். நம்ம ஃபீல் பண்ணல, என்ன பயான்ல சொல்றோம், கேட்டுட்டு இருக்கிறோம், ஆனால் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லும் போது உள்ளத்துல அப்படியான ஒரு வஜ்ஜிலா, ஒரு ஹவுஃப் ஏற்படுகிறதா என்றால் இல்லை. என்றால் அல்லாஹ்வை பற்றி நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது. அல்லாஹு தஆலா அர்ஷின் மீது உயர்ந்திருக்க அவனுடைய அர்ஷை 8 மலக்குகள் சுமந்து கொண்டு வருவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் மக்கள் கூட்டம் கூட்டமாக நிற்பார்கள். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு கீழே சுஜூதில் விழுவார்கள். உடனே அல்லாஹ் சொல்லுவான், யா முஹம்மத் இர்ஃபா ரஅஸக், முஹம்மதே உன்னுடைய தலையை உயர்த்து. இஸ்அல் துஅத, நீ கேள் தரப்படும். வஷ்ஃபா துஷஃபா, நீ ஷஃபாஅத் செய், பரிந்து பேசு, உன்னுடைய பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்னவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தலையை உயர்த்தி அல்லாஹ்வோடு பேசுவார்கள். என்ன பேசுவார்கள்? யா அல்லாஹ், இந்த மக்களுக்குரிய கேள்வி கணக்கை ஆரம்பித்து விடு, இந்த மக்களுக்குரிய தீர்ப்புகளை வழங்கிவிடு என்று சொல்லும் போது அல்லாஹு தஆலா கேள்வி கணக்கை ஆரம்பிப்பான், எல்லோரோடும் பேசுவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், அந்த மஹ்ஷரிலே மா மின்கும் மின் அஹதின் இல்லா சயகல்லிமுஹு ரப்பு லைஸ பைனஹு வ பைனஹு தர்ஜுமான். உங்கள் ஒவ்வொருவரோடும் அல்லாஹ் நேரடியாக பேசுவான், மொழிபெயர்ப்பாளர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள். முழு பேரோடும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதற்கொண்டு உலகம் அழியும் வரைக்கும் இந்த பூமியில் இருந்த அத்தனை பேரோடும் ஒவ்வொருவரோடும் அல்லாஹ் நேரடியாக பேசுவான், மொழிபெயர்ப்பாளர்கள் யாருமே கிடையாது. என்ன பேசுவான்? எப்படி இருக்கிறாய்? சுகமா இருக்கிறாயா? இல்லை. அவ்வலு மா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமா அஸ்ஸலா. ஒரு அடியானிடம் அல்லாஹ் கேட்கிற முதலாவது கேள்வி தொழுதாயா? கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, தொழுகையினுடைய இம்பார்ட்டன்ஸ், அதனுடைய முக்கியத்துவம் நமக்கு புரிய வேண்டும். அல்லாஹு தஆலா முதலாவதாக நம்மிடம் பேசுகிற வார்த்தை அல்லது நம்மிடம் கேட்கிற கேள்வி தொழுதாயா? அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகை கடமையாக்கப்பட்டதிலிருந்து ஒரு சந்தர்ப்பத்திற்குள்ள தொழுகையை மிஸ் பண்ணல. ஒரு நாள் ஒரு யுத்தத்துக்கு போறாங்க, போய் வருகிற வழியிலே டயர்ட் சரியான பிலால் ரலியல்லாஹு முழிச்சிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்களும் படுங்க, நான் எழுப்பி விடுறேன்னு சொன்னாங்க. பிலால் முஅத்தின், அவர் தொழுகைக்கு அதான் சொல்லணும்ன்றதுக்காக முழிச்சிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும் எல்லாரும் டயர்டு என்று. ஏன்னா பிலாலை படுக்க சொல்றாங்க. ஆனால் எழுப்பி பார்த்தா நல்லா டைம் போயிடுச்சு. 2-3 வக்துகள் மிஸ் ஆகிற அளவுக்கு டைம் போயிடுச்சு. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்தவுடன் எல்லாரும் ஒது செஞ்சு வர சொல்லி ஒவ்வொரு தொழுகையாக ஓடருக்கு தொழுது முடித்தார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி கட்டம் நமக்கு தெரியும். ஒரு 10 நாட்கள் கடுமையாக நோய்வாய்ப்பட்டார்கள். சாதாரணமான நோய் அல்ல. சஹாபாக்கள் உட்கார்ந்துட்டு கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் அப்படி நோயோடு இருக்கும்போது என்ன சொல்றாங்கண்டா, லா இலாஹ இல்லல்லாஹ் வ இன்ன லில் மௌத்தி லசக்கராத். லா இலாஹ இல்லல்லாஹ், மௌத்திற்கு இப்படியான ஒரு சக்கராத் நிலை இருக்கிறது என்று வருத்தப்படுகிறார்கள். அப்போது ஒரு சஹாபி கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்களும் வருத்தப்படுகிறீர்களா என்று கேட்கும் போது,
இன்னி ஊஅகு கமா யூஅகு ரஜுலானி மின்கும், உங்களில் 2 மனிதர்கள் படுகிற வேதனையை நான் தனியே அனுபவிக்கிறேன் என்று சொன்னார்கள். பக்கத்தில் ஒரு ஹிர்பாவோட தண்ணி இருக்கிறது. அவர்களை அறியாமலே அந்த தண்ணியை தன் மீது ஊற்றிக்கொள்கிறார்கள். அந்த அளவுக்கு காய்ச்சல், ஜுரம், கடும் வேதனை. இப்படியான நேரத்தில் அவர்களுடைய வாயிலிருந்து அடிக்கடி வந்த வார்த்தை என்ன தெரியுமா? அஸ்ஸலா அஸ்ஸலா, தொழுகை தொழுகை என்ற வார்த்தை தான் வந்து கொண்டிருந்தது. கடைசி கட்டம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து சஹாபாக்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், பள்ளியிலே எல்லோரும் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு செல்வதற்காக எழுகிறார்கள், முடியவில்லை, விழுந்து விட்டார்கள். செகண்ட் டைம் ட்ரை பண்ணுகிறார்கள், முடியவில்லை, விழுந்து விட்டார்கள். 3வது தடவை 2 சஹாபாக்களை அழைத்து அவர்களுடைய தோள்களிலே கைகளை போட்டு கால்கள் இழுபட பள்ளிவாசலுக்கு சென்று அவர்கள் உட்கார்ந்து தொழுகை நடத்தினார்கள். இதுதான் தொழுகையினுடைய முக்கியத்துவம். இவர்களுடைய பயிற்சி பாசறையிலே வளர்ந்த சஹாபாக்களுக்கு தொழுகை ஒரு சந்தர்ப்பத்திலே மிஸ் ஆகல. உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் போது ஒரு நாள் அவர்கள் சுபஹு தொழுகைக்கு இமாமத் செய்யறதுக்கு முன்னால போறாங்க. போகும்போது அபூ லுஅ்லுஅ என்பவன் அவர்களை கூறிய ஒரு கத்தியினால் 2 பக்கமும் கூறி அந்த கத்தியினால் 6-7 தடவைகள் அவர்களுடைய முதுகில திரும்ப திரும்ப குத்தி விட்டான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கீழே விழும்போது என்ன செய்யறாங்கண்டா, பின்னால் இருந்த அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு கையை பிடிச்சி முன்னால் எடுக்கிறாங்க. போய் நீ இமாமத் செய்யுங்க. இப்போ கீழே விழுந்த உடனே சில சஹாபாக்கள் அவர்களை தூக்கிட்டு வீட்டை போயிட்டாங்க. ட்ரீட்மெண்ட் நடக்குது, அவசர சிகிச்சை நடைபெறுகிறது. உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறார். அவர்கள் கண் திறக்கிறார்கள், மயக்கத்தில் இருந்து கண் திறக்கிறார்கள். பக்கத்தில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் நிற்கிறார்கள். குற்றுயிராக கிடந்து கொண்டு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற ஒரு அமீருல் முஃமினீன், ஒரு ஹலீஃபா மயக்கத்திலிருந்து கண்ணை திறக்கும் போது என்ன பேச வேண்டும் சகோதரர்களே? என்ன கேட்க வேண்டும்? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா என்ன சொன்னார்கள் தெரியுமா? அமீருல் முஃமினீனே, நீங்கள் இன்னும் சுபஹ் தொழவில்லை என்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்படியா? எனக்கு பின்னால் நின்ற மக்களுடைய நிலை என்ன, அவர்கள் தொழுது விட்டார்களா என்று கேட்டார்கள். ஆம் என்றதும் உடனடியாக அவர்கள் உடம்பிலிருந்து இரத்தம் ஓடக்கூடிய நிலையில் சுபஹு தொழுகையை நிறைவேற்றிவிட்டு சொன்னார்கள், லா ஹவ்வ ஃபில் இஸ்லாமி லிமன் தரக்க ஸலாத், தொழுகையை விட்டவனுக்கு இஸ்லாத்தில் எந்த பங்கும் இல்லை என்றார்கள். அப்துல்லாஹ் இப்னு ஷகீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள், அதாவது சஹாபாக்கள், தொழுகையை விடுகிறவனை காஃபிர் என்று பார்த்தோம் என்று சொல்கிறார்கள். இந்த அளவுக்கு தொழுகை முக்கியமானது. ஏனென்றால் முதலாவதாக அல்லாஹ் நம்மிடம் கேட்க போகிற கேள்வி தொழுதாயா என்கிற கேள்விதான். தொழுகையில் உள்ளே தவறு விட்டால் அவனுக்கு வயலென்ற நரகம். தொழுகையின் உள்ளே ஒருவன் முகஸ்துதியை கலந்து விட்டால், பொடுபோக்காக மாறிவிட்டால் அவனுக்கு வயலென்ற நரகம் என்றால் தொழாதவனுடைய நிலை என்ன என்பதை இதன் மூலம் நாம் புரிந்து கொள்ளலாம். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா கேள்வி கேட்க ஆரம்பிக்கும் போது முதல் கேட்கிற கேள்வி தொழுதாயா. அதுக்கு பிறகு கட்டாயமாக கம்பல்சரி 4 கேள்வி கேட்பான். அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னா, உன்னுடைய ஆயுளை நீ எப்படி கழித்தாய், இது பதில் சொல்லும். இரண்டாவது கேள்வி அன் ஷபாபிஹி ஃபீமா அப்லா, உன்னுடைய இளமையை எப்படி நீ செலவிட்டாய். மூன்றாவது கேள்வி வஅன் மாலிஹி மின் ஐன இக்தஸபஹு வஃபீமா அன்ஃபகஹு, உன்னுடைய பொருளாதாரம் எப்படி வந்தது, எப்படி போனது. நான்காவது கேள்வி வஅன் இல்மிஹி மாதா அமில பிஹி, உன்னுடைய அறிவை கொண்டு நீ என்ன செய்தாய். நிறைய விஷயங்களை படித்தாய், ஹுத்பாவில் படித்தாய், பயானில் படித்தாய், சிடி கேட்டு படித்தாய், செல்ஃபா படித்தாய். இப்படி படித்த உன்னுடைய அறிவை கொண்டு நீ என்ன செய்தாய். இந்த 4 கேள்விகளுக்கும் ஒவ்வொரு அடியானும் கம்பல்சரி
கண்டிப்பாக பதில் சொல்லியாக வேண்டும். லன் தஸூல கதம அப்தின். இந்த 4 கேள்விகளுக்கும் பதில் சொல்லாத வரையில் ஒரு அடியானுடைய பாதம் அசைக்கப்பட மாட்டாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். என்ன நடக்கும்? கேள்வி கேட்கிறது யாரு? இந்த பாப்பா கேள்வி கேட்கிறாரா? அல்லது கேள்வி கேட்பது உம்மாவா? அல்லது ஒரு போலீஸ்காரனா? அல்லது ஒரு லோயரா? ஒரு ஜட்ஜா? அல்லது ஒரு நாட்டு ஜனாதிபதியா? ஒரு மன்னனா? கேள்வி கேட்பவன் ரப்புல் ஆலமீன். மறுமையிலே அந்த மஹ்ஷரிலே அல்லாஹ் வருவான், மலக்குகள் அணி அணியாக நிற்பார்கள். அல்லாஹ் வந்து கேட்பான், சத்தமிட்டு கேட்பான், ஐனல் முலூக், இந்த உலகத்திலே திமிர் பிடித்து அலைந்து திரிந்த மன்னர்கள் எங்கே? ஐனல் ஜப்பாரூன், இந்த உலகத்தை ஆண்டு திரிந்தவர்கள் எங்கே? அடக்கி ஆண்டு திரிந்தவர்கள் எங்கே? ஐனல் முத்தக்கப்பிரூன், இந்த உலகத்திலே பெருமை பிடித்து அலைந்து திரிந்தவர்கள் எங்கே என்று கேட்பான். வஹஷஅத்தில் அஸ்வாது லிர்ரஹ்மான், சத்தமெல்லாம் சைலண்ட் ஆகிவிடும். வலா தஸ்மஉ லஹும் இல்லா ஹம்ஸா, ரகசியமான பேச்சை தவிர எதுவும் இருக்காது. மாலிக் யௌமித்தீன், மறுமை நாளின் அதிபதியாக அல்லாஹ் வந்து நிற்பான். அத்தனை கோடான கோடி ட்ரில்லியன் கணக்கான மக்களும் நிற்கும் போது அல்லாஹு தஆலா அர்ஷின் மீது உயர்ந்தவனாக இருந்து கொண்டு கேட்பான், ஐனல் முலூக், ஐனல் ஜப்பாரூன், ஐனல் முத்தக்கப்பிரூன் என்று கேட்கும் போது எல்லோரும் தலையை குனிந்து கொண்டிருப்பார்கள். இப்ப கேள்வி கேட்க போறவனும் அவன்தான். என்னிடமும் உங்களிடமும் நாம் எவ்வளவுதான் திமிர் பிடித்தவர்களாக இருந்தாலும், எவ்வளவுதான் பண வசதி படைத்தவர்களாக இருந்தாலும், எவ்வளவுதான் கல்வி கொடுக்கப்பட்டவர்களாக இருந்தாலும், எவ்வளவுதான் அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டவர்களாக இருந்தாலும், எவ்வளவுதான் தர்க்கவியல் ஆற்றல் கொடுக்கப்பட்டவர்களாக இருந்தாலும், ஒவ்வொருவரோடும் அல்லாஹ் நேரடியாக பேசுவான். அது அவனுக்கு முடியும். அவன் ரப்புல் ஆலமீன் அலா குல்லி ஷைஇன் கதீர். குர்ஆனில் 33 இடங்களுக்கு மேலாக அல்லாஹ் சொல்கிறான், அலா குல்லி ஷைஇன் கதீர், எல்லாவற்றுக்கும் சக்தி உள்ளவனாக அல்லாஹ் இருக்கிறான். அந்த அல்லாஹ் அத்தனை பேரோடும் பேசி முடிப்பான், பேசுவான். தொழுதாயா? உன்னுடைய ஆயுளை எப்படி கழித்தாய்? உன்னுடைய இளமையை எப்படி நீ செலவு செய்தாய்? உன்னுடைய பணம் பொருளாதாரம் உனக்கு எப்படி வந்தது? எப்படி செலவு செய்தாய்? உன்னுடைய அறிவை கொண்டு நீ என்ன செய்தாய் என்று கேள்வி கேட்கும் போது இந்த மனிதன் தலையை கீழே தொங்க போட்டுக் கொண்டு நிற்பான். கேள்விக்கு மேல கேள்வி வந்தா வேற என்ன வழி? கீழே பார்த்துட்டு இருப்பான். இப்ப பதில் இல்லை. தொழுதா பதில் வரும். ஆயுளை அல்லாஹ்வுக்காக பயன்படுத்தி இருந்தால் பதில் வரும். இளமையை இஸ்லாத்தின் அடிப்படையில் செலவு செய்திருந்தால் பதில் வரும். ஹலாலாக தேடி ஹலாலாக செலவு செய்திருந்தால் பதில் வரும். கல்வியை கொண்டு அமல் செய்திருந்தால் பதில் வரும். பதில் இல்லை. வலது பக்கம் பார்ப்பான். தலையை கீழே போட்டுக் கொண்டிருக்கிறவன் வலது பக்கம் பார்ப்போம் என்று வலது பக்கம் திரும்பி பார்த்தால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், இதை அவன் தேடிய அனைத்தும் அப்படியே குடிக்கப்பட்டிருக்கும். அதிர்ந்திருவான். அதிர்ச்சி அடைந்து இவ்வளவும் நான் தேடியதா? இடது பக்கம் பார்ப்பான். இடது பக்கம் அவன் தேடிய அனைத்தும் குவிக்கப்பட்டிருக்கும். இப்ப பயத்துக்கு மேல பயம். என்ன செய்வான்? அல்லாஹ்வை பாப்பம் என்று நிமிர்ந்து பார்ப்பான். சட்டம் வந்த பக்கம் முன்னால நிமிர்ந்து பார்த்தால் மா யரா தில்கா வஜ்ஹிஹி இல்லன்னார், முன்னால் அல்லாஹ் தெரிய மாட்டான். பதில் சொன்னவனுக்கு தெரிஞ்சிருப்பான் அல்லாஹ். பதில் சொல்ல முடியாமல் இருந்தவன் முன்னால் திரும்பி பார்த்தால் மா யரா தில்கா வஜ்ஹிஹி இல்லன்னார், முன்னால நரகம் இறைந்து கொண்டு கொதித்துக் கொண்டிருக்கும். அல்லாஹ் சொல்றான் சூரத்துல் ஃபஜ்ருடைய கடைசி பகுதியில், கல்லா இதா துக்கத்தில் அர்து தக்கன் தக்கா வஜாஅ ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா வஜீஅ யௌமஇதின் பிஜஹன்னம், அந்த நாளில் நரகம் கொண்டு வரப்படும். மஹ்ஷர்ல மக்கள் நிற்கும் போது நரகம் இழுத்து கொண்டு வரப்படும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நரகத்திற்கு 70,000 மூக்கணாங்கயிறுகள் இருக்கின்றன. நரகத்திற்கு 70,000 மூக்கணாங்கயிறுகள். ஒவ்வொரு கயிற்றிலும் 70,000 மலக்குகள் நின்று அந்த நரகத்தை இழுத்து கொண்டு வருவார்கள்.
இந்த நரகத்தின் காட்சியை பார்க்கிற இந்த மனிதன் யௌம யததக்கருல் இன்சான், அந்த நேரம் படிப்பினை பெறுவான், அந்த நேரம் ஞானம் வரும். அல்லாஹ் கேட்கிறான், வ அன்னா லஹு ذிக்ரா, இந்த ஞானத்தில் என்ன பயன் இருக்கிறது என்று கேட்கிறான். உலகத்தில் நிறைய போதனைகள் நமக்கு சொல்லப்பட்டன. உலமாக்கள் சொன்னார்கள், தாயிகள் சொன்னார்கள், சீர்திருத்தவாதிகள் சொன்னார்கள், பெற்றோர் சொன்னார்கள், நண்பர்கள் சொன்னார்கள். எல்லாத்தையும் வாங்குறது என்ன செய்யறா, அவருண்டா போல சுத்தமா என்ன பயானை கேட்டுட்டு எனக்கு என்ன கிடைத்தது, இன்றைய பயானில் எனக்கு என்ன மெசேஜ், வீட்டுக்கு என்ன மெசேஜை கொண்டு போகலாம், இல்லை என்ன நடக்குது. இன்றைய காலம் ஒரு ஃபித்னா நிறைந்த காலம் சகோதர சகோதரிகளே. பயானுக்கு வாரம் காலையிலிருந்து அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும். என்ன பண்றேன்றால் உட்கார்ந்துட்டு மார்க்ஸ் போடுவோம். ஒவ்வொரு பயான் முடிவிலையும் ஒரு மார்க்ஸ் கொடுப்போம். பரவாயில்லை, சுமாரான பயான், சூப்பர் பயான், என்ன சொதப்பினார். கடைசியில் போகும்போது ஓவராலாக நிகழ்ச்சி ஏற்பாட்டுக்கு மார்க்ஸ், பயான்களுக்கு மார்க்ஸ், அதோட முடிஞ்சு. வரும்போது எப்படி இருந்தோமோ அப்படித்தான் போகும்போது அல்லது அதோட மோசமா போனோம். இவ்வாறான ஒரு மஜ்லிஸிலே அமரும் போது ஒரு இஹ்லாஸோடு அமர வேண்டும். மலக்குகள் நம்மை சூழ்ந்திருக்கிறார்கள் என்ற உணர்வோடு அமர வேண்டும். அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிக்கிறான் என்பதை உணர வேண்டும். சுவன பூங்காவில் உட்கார்ந்திருக்கிற உணர்வு வர வேண்டும். அல்லாஹ் என்று சொல்லும் போதெல்லாம் உள்ளத்தில் பயம் வர வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருடைய பெயர் நினைவுபடுத்தப்படும் போதெல்லாம் ஸலவாத்து சொல்ல வேண்டும். அங்கே சொல்லப்படுகிற ஒவ்வொரு மெசேஜையும், ஒவ்வொரு ஹதீஸையும் கேட்கிற போது ஈமான் அதிகரிக்க வேண்டும். இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹு வஜ்லத் குலூபுஹும் வ இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா. அவர்களிடம் அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த நிலை இன்றைக்கு தேட வேண்டி இருக்கிறது. 3/4 மணி நேரம், அரை மணி நேரம் ஹுத்பா ஓதுவார் ஹத்தீப். அந்த ஹுத்பாவில் நிறைய நல்ல செய்திகள் சொல்லியிருப்பார். பேசுகிறவரும் ஒரு மனிதன், எல்லாத்தையும் எழுதிட்டு வந்து பேசினாலும் விட மாட்டோம், என்ன வாசிச்சுட்டு போனார் என்று சொல்லுவோம். எனவே அவர் குறிப்பெடுத்துட்டு வந்து பேசுகிற நேரத்தில் ஓரிரு இடங்களில் ஏதாவது மிஸ்டேக் விட்டுட்டா வீட்டுக்கு போகும்போது அதை மாத்திரம்தான் தூக்கிட்டு போகிறோம். ஒரு கிழமைக்கு நின்று பிடிக்குது, இதை பேசிவிட்டார், இப்படி பேசி, மற்ற 98 விஷயமும் எங்கே போனே தெரியல. இப்படியே இருப்போமாக இருந்தால் கை செய்தப்பட வேண்டிய ஒரு நிலை உருவாகும். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா நாம் ஒவ்வொருவரோடும் நேரடியாக பேசுவான். நம்மிடத்திலே அவன் கேள்வி கேட்கும் போது பதில் சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ், பதில் சொல்லவில்லை என்றால் இதுதான் நிலை. எல்லாவற்றையும் அல்லாஹ் நமக்கு காட்டுவான். சூரத்துல் கஹ்ஃபிலே அல்லாஹ் சொல்லுகிறான், எல்லாம் டிஸ்பிளே ஆகி கொண்டிருக்குமாம். முபாரக் மதனி, வாப்பட பேரோட முபாரக் மதனி இருக்காது, வாப்பட பேரோட இருக்கும். போய் பார்த்தால் அங்கே டிஸ்பிளே ஆகும். இவர் இத்தனை அந்த இத்தனை மணிக்கு என்ன செய்தார், என்ன செய்தார், என்ன செய்தார், ஒவ்வொன்றாக டிஸ்பிளே ஆகி கொண்டிருக்கும். இதை பார்க்கிறவன் சொல்லுவான், மாலி ஹாதல் கிதாப், இந்த புத்தகத்திற்கு என்ன பிடித்திருக்கிறது? லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்சாஹா, நான் செய்த சின்னது பெரியது எல்லாமே இதிலே பதியப்பட்டிருக்கிறது. அங்க போய் கை செய்தப்படுவோம், ஒரு பிரயோசனமும் இல்லை. அவரிடத்தில் வைக்கப்படுவதில் ஒரு பிரயோசனமும் இல்லை. அல்லாஹ்விடத்தில் போய் மன்றாடுவதனால் எந்த பிரயோசனமும் இல்லை. அதெல்லாம் டைம் பாஸ் ஆன சந்தர்ப்பங்கள். முழுவதுமே அந்த உலகத்திலே காட்டப்படும். அங்கே யார் நிற்க போகிறார்கள்? அல்லாஹ் முன்னால் நிற்பான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதற்கொண்டு உலகம் அழியும் வரைக்கும் உள்ள அத்தனை பேரும் நிற்பார்கள். நபிமார்கள் அத்தனை பேரும் நிற்பார்கள். ரசூல்மார்கள் அத்தனை பேரும் நிற்பார்கள். இந்த ஒரு நிலைதான் மஹ்ஷருடைய நிலையாக இருக்கிறது.
அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த மஹ்ஷரிலே நடக்கக்கூடிய பல அம்சங்களை, நிகழ்வுகளை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்கிறார்கள். அதிலே ஒன்றுதான், இவ்வளவு நெருக்கடிகளுக்குள்ளும் சிலருக்கு அல்லாஹு தஆலா தண்டனை கொடுத்து கொண்டிருப்பார். மஹ்ஷரிலே இது ஒரு வகையான சோதனை. சூரியன் தலைக்கு 1 மைலுக்கு அப்பால் நிற்பதும் வியர்வை ஏற்படுவதும் ஒரு சோதனை. இதுக்குள்ள ஒரு கூட்டத்திற்கு ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கும். அவங்க யார் என்று கேட்டால், இந்த உலகத்தில் அல்லாஹ் கொடுத்த பொருளாதாரத்திலிருந்து ஜக்காத்து கொடுக்காமல் பதுக்கி வைத்தவர்கள். ஜக்காத் தொழுகை போன்ற ஒரு கடமை. ஜக்காத்து கொடுக்காமல் பதுக்கியவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வான் என்றால், அவர்கள் பதுக்கி வைத்த காசு, பணம் எல்லாவற்றையும் அங்கே கொண்டு வந்து அதை நரகத்தில் போட்டு உருக்கி அதை எடுத்து அவர்களுடைய விழாக்களிலும் முதுகுகளிலும் முகங்களிலும் சூடு போடப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இது ஜக்காத் எவ்வளவு முக்கியம் என்பதை நமக்கு சொல்லுகிறது. அதே போன்று ஆடு மாடுகள் வைத்துக்கொண்டு ஜக்காத்து கொடுக்காமல் இருந்தால் அந்த ஆடு மாடுகளை விட்டு குத்த வைப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இது மஹ்ஷர்ல கொடுக்கிற தண்டனை. அதே நேரத்தில் இன்னும் ஒரு பக்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறார். பொதுவாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எல்லா நபிமார்களுக்கும் ஒவ்வொரு தடாகம் ஹவுத் கொடுக்கப்படும், எனக்கும் ஒரு ஹவுத் தரப்படும். அந்த ஹவுதிலிருந்து நான் என்னுடைய உம்மத்தினருக்கு நீர் கொடுத்து கொண்டிருப்பேன். அதாவது சுவர்க்கத்தில் கௌசர் என்ற ஒரு ஆறு இருக்கிறது. அந்த கௌசர் இருந்த ஆற்றிலிருந்து வரக்கூடிய நீரை மஹ்ஷரிலே தேக்கி வைத்து கொடுப்பதற்கு அல்லாஹ் ஹவுல் என்ற ஒரு ஏற்பாட்டை செய்திருக்கிறார். இந்த ஹவுதிலிருந்து அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீர் கொடுத்து கொண்டிருக்கும் போது சிலர் வருவார்கள் நீர் குடிப்பதற்காக. அவர்களை மலக்குகள் இழுத்து கொண்டு போவார்கள். நீர் குடிக்க விடாமல் இழுத்து கொண்டு போவார்கள். அப்படி இழுத்து கொண்டு போகும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவார்கள், உம்மத்தி உம்மத்தி, அவர்கள் என்னுடைய உம்மத்தை சேர்ந்தவர்கள், அவர்கள் என்னுடைய உம்மத்தை சேர்ந்தவர்கள், விடுங்கள், நீர் குடிக்க வரட்டும் என்று சொல்லும் போது மலக்குகள் சொல்வார்கள், فَإِنَّكَ لَا تَدْرِي مَا أَحْدَثُوا بَعْدَكَ முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ மௌத்தானத்துக்கு பிறகு அல்லது உனக்கு பிறகு இந்த மார்க்கத்தில் இவர்கள் என்ன புதுமைகளை உண்டு பண்ணினார்கள் என்பது உமக்கு தெரியாது. இந்த மார்க்கத்தில் என்ன புதுமைகளை இவர்கள் உண்டு பண்ணினார்கள் என்பது உமக்கு தெரியாது. அந்த புதுமைகளை உண்டு பண்ணியதற்காக வேண்டித்தான் இவர்களை நாங்கள் இழுத்துச் செல்கிறோம் என்று சொல்லும்போது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஃபசுஹ்கன் சுஹ்கன் லிமன் பத்தல பஅதி, எனக்கு பிறகு இந்த மார்க்கத்தை மாற்றியவன் என்னை விட்டும் தூரமாகட்டும் தூரமாகட்டும் என்று சொல்லுவார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரி, முஸ்லிம் போன்ற பல ஹதீஸ் நூல்களில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸ் எதை நமக்கு உணர்த்துகிறது என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரத்தினால் மஹ்ஷரில் வைத்து அந்த ஹவுதில் இருந்து நீர் அருந்த ஆசைப்படுகிற எல்லோரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை பின்பற்ற வேண்டும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வில் இருந்து ஆரம்பித்து கபர் வரைக்கும் சொன்ன சுன்னா அல்லது மறுமை வரைக்கும் சொன்ன சுன்னா இருக்கிறது. எல்லா சுன்னத்துக்களையும் நாம் பின்பற்ற வேண்டும். தொழுகையிலே சுன்னத், குடும்ப வாழ்க்கையிலே சுன்னத், வியாபாரத்திலே சுன்னத், அகீதாவிலே சுன்னத் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்த அத்தனை சுன்னத்துகளையும் முடியுமானவரை நாம் பின்பற்ற வேண்டும். மார்க்கத்தில் பித்அத்துகளை உருவாக்கிவிடக்கூடாது. இந்த பித்அத் விஷயத்திலும் நம்மில் நிறைய பேருக்கு தெளிவில்லாமலேயே இருக்கிறது. நம்ம நிறைய நிகழ்ச்சிகள் நடத்தும் போது பித்அத்துக்கு ஒரு 4 உதாரணம் சொல்லுங்கன்னு சொன்னால் எல்லாரும் திரும்ப திரும்ப ஒரே உதாரணத்தான் சொல்றாங்க. பர்லான தொழுகை பிறகு கூட்டாக துவா ஓதுவது, சுபஹு தொழுகையில் குனூத் ஓதுவது, பாங்குக்கு முன்னால ஸலவாத் சொல்றது, ஹத்தம் ஃபாத்தியா ஓதுறது. வேற திரும்ப சுத்துவாங்க, ஜனாசாவில் தல்கீன் ஓதுறது, திரும்ப வேறு ஏதாவது என்று சொன்னால் நிக்காஹில் ஏதாவது ஒரு துவா ஓதுறது. இப்படி இந்த துவாவிலையும் தொழுகையிலையும் உள்ள பித்அத்து மாத்திரம்தான் நமக்கு தெரிகிறது. இன்றைக்கு மிகப்பெரிய பித்அத்துக்கள் உலகத்தை ஆட்டி படைக்கின்றன.
அதில் ஆக மோசமான வேர்ஸான யூதர்களுக்கு ஒப்பான ஒரு பிதஅத் தான் ஷியாக்களுடைய பிதஅத். சும்மா சிம்பிளான பிதஅத் இல்லை, ஆனால் நமக்கு அது ஒரு பிதஅத்தாகவே தெரியல. எந்த அளவுக்கு கூச்சம் இல்லாம வெக்கம் இல்லாம ஒரு பயம் இல்லாம நடக்கிறாங்க என்றால், அண்மையில் ஒரு புக்கில் படித்தேன். தஃப்சீருல் கும்மி என்ற ஒரு புத்தகம், அல் கும்மி என்று சொல்றவர்களின் தஃப்சீர்ல சொல்றார், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் மாரியத்துல் கிபித்தியா என்கிற ஒரு பெண்மணியை எகிப்து நாட்டு மன்னர் அன்பளிப்பாக கொடுத்திருந்தார், அடிமை பெண். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை அனுபவித்தார்கள். அதன் மூலம் இப்ராஹிம் என்கிற குழந்தை அவர்களுக்கு கிடைத்தது. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைத்து சொல்கிறார்கள், ஹப்ஸாவே, மாரியாவோடு சுகம் அனுபவிப்பதை அல்லாஹ் எனக்கு ஹராமாக்கி விட்டார். மாரியாவோடு சுகம் அனுபவிப்பதை அல்லாஹ் எனக்கு ஹராமாக்கி விட்டான் என்று சொல்லிட்டு சொல்றாங்க, ஹப்ஸாவே, உன்னிடத்துல ஒரு ரகசியம் சொல்ல போறேன், இதனே மௌத்தாகம் வரைக்கும் யாரிடையும் சொல்லக்கூடாது. என்ன ரகசியம் அது? அப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கண்டிஷனும் போடுறாங்க, நீ அப்படி வெளியே சொன்னால் உன் மீது அல்லாஹுடைய மலக்குகளுடைய எல்லா மனிதர்களுடைய சாபம் உண்டாகும். அப்ப ஹப்ஸா கேட்குறாங்க, சொல்ல மாட்டேன் யா ரசூலல்லாஹ், சொல்லுங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கு பிறகு நான் மௌத்தான உடனே ஆட்சியை பலவந்தமாக அபூபக்கர் பறித்தெடுப்பார். இதுதான் அந்த ரகசியம். நான் மௌத்தான உடனே ஆட்சியை அபூபக்கர் பலவந்தமாக பறித்தெடுப்பார். அதுக்கு பிறகு உன்னுடைய தந்தை உமர் பறித்தெடுப்பார் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஹப்ஸா கிட்ட சொல்றாங்க. ஹப்ஸா பொம்பளை தானே, அவருக்கு இதை மனசுக்குள்ள வச்சுக்கிற முடியல. அவ ஆயிஷாவோட டிஸ்கஸ் பண்றா, ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன். ஆயிஷாவோட டிஸ்கஸ் பண்றா. ஆயிஷா கிட்ட கிடைச்ச மெசேஜ் யாரை பத்தியது? அவட வாப்பாவை பத்தியது, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. உடனே அவ வாப்பா கிட்ட போய் சொல்றான், இப்படி ஒரு செய்தி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னதா ஹப்ஸா சொல்றாங்க. அபூபக்கர் உடனே வாரார் உமர் கிட்ட. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட சொல்றார், ஹப்ஸா இப்படி ஒரு செய்தி சொன்னதாக ஆயிஷா சொல்றார், ஆனால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லியிருப்பாங்கன்னு நான் நம்பல. எதுக்கும் நீ ஹப்ஸாவிடம் இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளு என்று சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹப்ஸா கிட்ட போய் கேட்குறாங்க. ஹப்ஸா ஃபர்ஸ்ட்டுக்கு மறக்கிறா, அப்படி இல்லைண்டு. பிறகு இவர் வற்புறுத்தியவுடன் ஹப்ஸா சொல்றார், செய்தி உண்மைதான். உடனே 4 பேரும் உண்டு சேர்றாங்க, அபூபக்கர், உமர், ஹப்ஸா, ஆயிஷா 4 பேரும் உண்டா சேர்ந்து அவசரமா மஷூரா பண்றாங்க. மஷூராட முடிவு என்னண்டா, நம்ம முந்தோணும். என்ன முடிவு? நம்ம முந்தோணும், நம்ம அவசரப்படணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவசரமாக நாம் கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லிட்டு 4 பேரும் சேர்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விஷம் வைத்து நஞ்சு கொடுத்து கொண்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இது அவங்களுக்குள்ள பிரச்சாரம் செய்கிறாங்க. இந்த ஷியாக்கள் பெரிய ஒரு பித்அத். இது சிம்பிளா சொன்னேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கும் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கும் கள்ள தொடர்பு இருந்ததாக சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வோட மௌத்துக்கு பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தல்ஹாவோடு தொடர்பு வைத்திருந்தார், தல்ஹாவை கல்யாணம் முடிச்சார்னு சொல்றாங்க. இப்படியாக சஹாபாக்களை பற்றி மிக கேவலமாக சொல்வதும் மார்க்கத்தில் நிறைய பித்அத்துக்களை உண்டாக்குறதுமான பித்அத்துக்களை இந்த ராஃபிதாக்கள் ஷியாக்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே போல இன்னும் ஒரு பக்கம் ஹவாரிஜிகள். இன்றைக்கு கொஞ்ச காலம் அல் காயிதா என்ற பேரில் இருந்துச்சு, இப்போ ISIS என்ற பேரில் நம்மளோட இளைஞர்கள் நாம் விவரம் இல்லாமல் இந்த பித்அத்துகளுக்கு பின்னால் போய்கொண்டிருக்கிறாங்க. அப்பாவி மக்களை கொலை செய்வது, நெருப்பில் போட்டு மக்களை தண்டிப்பது, மார்க்கத்தில் குர்ஆன் ஹதீஸுக்கு வேறு விளக்கங்களை கொடுப்பது, இப்படி ஹவாரிஜிகள். இன்னும் ஒரு பக்கம் முஅ்தஸிலாக்கள் தௌஹீத் என்கிற பேரில் வேகமாக பரவி கொண்டு வருகிறார்கள். இப்படி அகீதாவில் உள்ள பித்அத்துக்கள், கபரு வணக்கம், கபறுகளோடு அதெல்லாம் மங்கி போயிட்டு இப்ப நம்மகிட்ட. சூஃபிகளுடைய பித்அத்துக்கள் எல்லாம் நமக்கு தெரியாம போய்விட்டது. ஆனால் ஒரு மனிதனை மார்க்கத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய இந்த ஷியாக்கள், ராஃபிதாக்கள், ஜஹ்மியாக்கள், அதே போன்று கதரியாக்கள், இந்த ஹவாரிஜிகள், முஅ்தஸிலாக்கள், இப்படிப்பட்டவர்களுடைய பித்அத் என்ன என்று தெரியாமல் நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். அதனாலதான் முஅ்தஸிலாக்களுடைய பித்அத் நமக்குள்ள வந்த உடனே சிம்பிளா அக்செப்ட் பண்ணினோம்.
நம்முடைய நிறைய சகோதரர்கள் குர்ஆன் சுன்னா பேசிட்டு இருந்தவர்கள், பித்அத்தை எதிர்த்தவர்கள், முஅத்தஸிலாக்களுடைய பித்அத் வந்தவுடன் உடனே ஏற்றுக்கொண்டார்கள். அதே போன்று ஏத்தாளையிலே ஜமாத்துல் முஸ்லிம் என்கிற பெயரிலே ஹவாரிஜ்களுடைய பித்அத் வந்தபோது நிறைய பேர் பின்னால போனார்கள். என்னென்று கேட்டால் அகீதாவை படிக்கவில்லை. பயான் பயான் என்று பயான்லே போகுது. பள்ளிவாசல்ல ஒரு கிளாஸ் கிடையாது. நமக்கு நம்முடைய உலமாக்கள் எழுதிய ஒரு அகீதா புத்தகம் தெரியாது. தௌஹீதிலே வளர்ந்தவர், பிறந்தவர், தௌஹீதுக்காக தியாகம் செய்தவர், தௌஹீதிலே பழுத்தவர். நீங்கள் இப்னு தைமியாவுடைய ஏதாவது ஒரு புத்தகத்தை படித்திருக்கிறீர்களா என்று கேட்டால் தெரியாது. ஸலஃபு ஸாலிஹீன்கள் இப்னு ஹுஸைமா, பைஹகி, புகாரி போன்றவர்கள் எழுதின கிதாபு தௌஹீதை படித்திருக்கிறீர்களா? தெரியாது. எதுக்காக சொல்றேன்டா சகோதரர்களே, பித்அத் செய்கிறவர்கள் நிச்சயமாக ஹவுதிலிருந்து நீர் குடிப்பதை விட்டும் மறுமையிலே தடுக்கப்படுவார்கள். அவர்கள் தங்களை சுன்னிகள் என்று நினைத்துக் கொண்டிருந்தாலும் சரியே, நாங்கள் தான் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுகிறவர்கள் என்று நினைத்துக் கொண்டிருந்தாலும் பித்அத் செய்கிறவர்கள் அங்கு போய் நிற்க வேண்டிய ஒரு துர்ப்பாக்கியமான நிலை உருவாகும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே மஹ்ஷரிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உம்மத்திற்கு தன்னுடைய கரத்தினால் தண்ணீர், ஹவுதிலிருந்து தண்ணீர் கொடுத்து கொண்டிருக்கும் போது அங்கிருந்து தூரமாக்கப்படுகிறவர்கள் மார்க்கத்தில் பித்அத்துகளை உண்டு பண்ணியவர்கள். இந்த பித்அத்துகளில் அகீதாவில் உள்ள பித்அத்துக்கள் பாரதூரமானவை. மீண்டும் சொல்லுகிறேன், என்ன பித்அத்துன்னு நான் சொல்லல, அகீதாவில் உள்ள பித்அத்துக்கள் பாரதூரமானவை, கொள்கையில் உள்ள பித்அத்துக்கள் பாரதூரமானவை. எனவே அந்த பித்அத்துக்கள் என்ன என்பதை படியுங்கள். அதிலிருந்து தவிர்ந்து கொள்வதற்காக வேண்டி வெறுமனே பயானோடும் நான் தௌஹீத் ஜமாத்தில் இருக்கிறேன், நான் தௌஹீத்வாதி என்று ஒரு சில சுன்னாக்களை ஹயாத்தாக்குவதன் மூலம் பித்அத்திலிருந்து தப்பியவர்களாக நாம் ஆக முடியாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மஹ்ஷர் என்பது உண்மையானது. மறுமையை ஈமான் கொள்ளுதல் என்ற அந்த பெரிய தலைப்புக்குள் வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு பகுதிதான் இந்த மஹ்ஷரை பற்றிய நம்பிக்கை. மஹ்ஷரை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகள் சஹீஹாக இருந்தால் அவற்றை எவ்வித சந்தேகத்திற்கும் இடமில்லாமல் நாம் நம்ப வேண்டும். நம்முடைய அறிவுக்கு பொருந்தும் பொருந்தாமல் போகும், ஆனால் மறைவான விஷயம். எனவே அதில் உள்ள அனைத்தையும் நாம் நம்பியே ஆக வேண்டும். அந்த அடிப்படையில் மஹ்ஷரில் மனிதனின் நிலை என்ற இந்த தலைப்பில் மஹ்ஷரோடு தொடர்பான ஒரு சில செய்திகளை இந்த குறுகிய நேரத்திலே நாம் பார்த்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா அந்த மஹ்ஷரிலே அவனுடைய அர்ஷின் கீழ் நிழல் பெறக்கூடிய கூட்டத்தினராக நம்மை ஆக்க வேண்டும். அவன் கேள்வி கேட்கும் போது இலகுவாக பதில் சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தர வேண்டும். சிராத் என்ற பாலத்தை வேகமாக கடந்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நுழையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்க வேண்டும். சுவர்க்கத்திலே அல்லாஹுவை நேரடியாக பார்த்து இன்பம் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தர வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.